ஹலோ காய்ஸ், அனௌன்ஸ்மெண்ட். நம்மளோட லைவ் செஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் லிங்க்ங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம கண்டக்ட் பண்ண போகிற லைவ் செஷனில் உங்களுக்கு மினிமம் ஆர் மோர் தென் 70% லைவ் டியூரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கேல்குலேட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி 25 days உங்களுக்கு மினிமம் ஆர் மோர் தென் 70% லைவ் டியூரேஷன் இருந்துச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வில் பி ப்ரொவைடட். ஓகே, ஸோ நம்ம 30 days சேலஞ்ச் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் queries இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்க, வில் ஆன்சர் யூ. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு லைவ்ல நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. Yes, a very good evening to one and all present here and welcome to the day 30. எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 12 days கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி 13th டேயில் இருக்கும். ஸோ என் கூட இன்றைக்கி வரைக்கும் என்டையர் செஷனும் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய மை ஹார்ட்டி தேங்க்ஸ். ஓகே, அண்ட் டன் கைஸ், எஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ லெட் வி வெயிட் ஃபார் சம் அதர்ஸ் டு ஜாயின். ஓகே ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம லைக் கம்ப்யூட்டரேஷன் ஏன்னா என்ன, கம்ப்யூட்டரேஷன் என்ன, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து ஒரு பேசிக் நியூரல் நெட்ஒர்க்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இன்னைக்கு நாம பார்த்த சேம் நியூரல் நெட்ஒர்க் தான். ஸோ அந்த நியூரல் நெட்ஒர்க் வச்சு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக ஒரு பேசிக் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இமேஜ் கிளாசிஃபிகேஷன் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம், சிம்பிள் நியூரல் நெட்ஒர்க் வச்சு தான். ஓகே, ஒரு கிளாசிஃபிகேஷனாக இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பைனரி கிளாசிஃபிகேஷன் தான். ஓகே, ஸோ எஸ், லெட்ஸ் ஜம்ப் டு தி செஷன். எஸ், welcome, so everyone. Okay guys, okay. And prerequisites for this course: take your laptop for practice and better experience with your with good internet and be ready with sufficient data. So நமக்கு தெரியும், ஸோ டெய்லி 1 hour செஷன் போக போகுது. 1 hourக்கு என்ன எவ்வளோ டேட்டா தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க மேனேஜ் பண்ணி சஃபிஷியன்ட் டேட்டாவோட ரெடியாக இருங்க. அண்ட் நோ பேசிக் நாலேஜ் ரெக்வயர்ட் டு லேர்ன் திஸ் கோர்ஸ் அண்ட் டேக் யூ நோட் அண்ட் பென். ஸோ இன்றைக்கும் நான் நிறைய ஷார்ட் பைட் டிப்ஸ் நான் கொடுப்பேன். அண்ட் இன்னைக்கு ஒரு போனஸும் கூட இருக்குது. ஸோ நான் செஷனோட போயிட்டு இருக்கப்போ அதோட கண்டினியூஷன் சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த போனஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ டன் கைஸ், அண்ட் ஸோ லைட் பண்ணாமல் டேரெக்டாக செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இமேஜ் கிளாசிஃபிகேஷன். ஸோ எஸ், இப்போ கிளாசிஃபிகேஷன் இமேஜ், இப்போ இதை பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? ஸோ இமேஜ் கிளாசிஃபிகேஷன் என்னவா இருக்கலாம்? ஸோ உங்களுக்கு தோன்றதும் சார்ட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, image classification is a supervised learning problem. Define a set of target classes and train a model to recognize them using labeled example photos. ஓகே, ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் பைட்டோட ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன்லேயே நிறைய விதம் இருக்குது. ஸோ ஒரு 4 டைப் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 4 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைனரி கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷன், மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன், மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பயாசல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, 4 டைப் சொல்லியிருக்கேன். பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ பைனரின்னு என்ன கேட்டாலே எஸ் உங்கள்கிட்ட இருந்து வர ஆன்சர் கண்டிப்பாக 0s and 1s தான் இருக்கு இல்லையா? ஸோ 0 or 1, இதுவா அதுவா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவனா இவனா, ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இதுவா அதுவா அந்த மாதிரி வருது பைனரி கிளாசிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனா என்னவா இருக்கலாம்? ஸோ லைக் உங்களுக்கு சார்ட்ஸில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கிடைச்சிருக்கும், ஒரு கெஸ் வந்திருக்கு இல்லையா? மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்னா மல்டிபிள் அவுட்புட்ஸ். ஸோ பைனரினா ஒன்னா ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும், 2ல் ஒன்றா தான் இருக்கணும். மல்டி கிளாஸ்னா இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், ஃபோன் எடுத்துக்கலாம், எனிதிங். ஸோ இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் காட்டினா ஒரு வாட்டர் பாட்டில் இமேஜோ ஸோ எனிதிங் அதை நான் கொடுத்தா அப்படின்னா அது வாட்டர் பாட்டில்னு சொல்லணும். இல்லை ஒரு ஃபோன் இமேஜ் கொடுத்தா அது ஃபோன்னு சொல்லணும். லைக் இப்போ வேற என்ன இருக்கு, ரிமோட் ஆர் எனிதிங். ஸோ ஒரு பாட்டர் பிளான்ட்டை காட்டினா பாட்டர் பிளான் சொல்லி இது மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். நிறைய லேபிள்ஸ் 10, 20 எவ்வளோ லேபிள்ஸ் வேணா கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இது மல்டி கிளாஸ். மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ இந்த மல்டி கிளாஸ்ல வந்து இப்போ வேற வேற ஆப்ஜெக்டை காட்டினா அது வேற வேறன்னு சொல்லிடும். இப்போ ஒரே ஃப்ரேம்ல வந்து வேற வேற ஆப்ஜெக்ட் காட்டினா அது மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அது மல்டி கிளாஸ். மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன் இப்போ சொன்னது. ஸோ ஒரே ஃப்ரேம்ல இப்போ வாட்டர் பாட்டில், ஃபோனு, நான் ஒரு பர்சன், ஸோ இந்த மாதிரி பாட்டர் பிளான்ட் இன்னும் அடிஷனல் கொண்டு வந்தாலுமே என்ன ஒரு பவுண்டிங் பாக்ஸ் போட்டு பர்சன் சொல்லணும், இந்த வாட்டர் பாட்டில் பவுண்டிங் பாக்ஸ் போட்டு பாட்டில்னு சொல்லணும், ஃபோனை ஒரு பவுண்டிங் பாக்ஸ் போட்டு ஃபோனுன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி மல்டி லேபிள்ஸா ஒரு ஃப்ரேம்ல கொண்டு வரப்போ அதை கிளாசிஃபை பண்ணும், அது மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஹோப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, நான் மறுபடியும் குட்டி ஓரி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் 3 சொல்லியிருக்கேன்னா, 4th வந்து பயாசர் கிளாசிஃபிகேஷன். இந்த பயாசர் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒருதலை பட்சமா நம்ம டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்றது. இப்போ ஒரு லைக் இமெயில் ஸ்பாம் டிடெக்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல எஸ்எம்எஸ் ஸ்பாம் டிடெக்ஷன், ஃபேக் நியூஸ் கிளாசிபிகேஷன், இந்த மாதிரி ப்ராசஸ்க்குலாம் ரியல் நியூஸை விட, ஓகே, ஸோ ரியல் நியூஸ் ரியல் இமெயில்ஸை விட நான் ஃபேக்கா இருக்கிற மெயில்ஸ், ஃபேக்கா இருக்கிற மெசேஜ், ஃபேக்கா இருக்கிற நியூஸ்க்கு தான் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஃபேக்கா இருக்கிறது தான் மேண்டேட்டரா கண்டுபிடிக்கணும். ஒரு ரியல் நியூஸா இருந்தா பிரச்சனை இல்லை, ஃபேக்கா இருக்கிறதா முக்கியமா. இப்போ ஒரு ஃபேக் நியூஸை கொடுத்தனா ஃபேக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபேக்கா இருக்கிற நியூஸ் ஆர் ஃபேக்கா இருக்கிற இமெயில்ஸ் ஆர் ஃபேக்கா இருக்கிற எஸ்எம்எஸ்க்கு நான் எக்கச்சக்கமான டேட்டா கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு மாடல் கிரியேட் பண்றப்போ நான் ரியலுக்கு அதிகமாக டேட்டா கொடுக்க மாட்டேன். ஸோ டேட்டா கொடுப்பேன், அட் தி சேம் டைம் ரியலை விட நாட் ரியல், ஸோ அதாவது ஃபேக் ஸ்பேமா இருக்கட்டும், ஃபேக் மெசேஜா இருக்கட்டும், இல்ல ஸ்பேம் இமெயில்ஸா இருக்கட்டும், இதுக்கு நான் அதிகமான டேட்டா கொடுப்பேன். இதுதான் பயாஸ் கிளாசிபிகேஷன். ஸோ புரியுதா நாலுக்கா டிஃபரன்ஸ்? 4 சொல்லியிருக்கேன். பைனரி கிளாசிபிகேஷன்னா ஏதாவது ஒன்னு, லைக் இதுவா அதுவா, 0 ஆர் ஃபால்ஸ், ட்ரூ, சாரி 0 ஆர் 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஏதாவது ஒரு அவுட்புட் தான் வரும். ஸோ லைக் இப்போ 2ல 1 வரும். இது பைனரி கிளாசிபிகேஷன். மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன்னா நிறைய அவுட்புட். நம்ம டிஜிட் கிளாசிபிகேஷன் பார்த்துல அது ஒரு மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன். ஏன்னா அதோட அவுட்புட் மொத்தம் 10 அவுட்புட், 0 இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம், இல்ல 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5, 6, 7, 8 ஏதாவது ஒன்னா இருக்கலாம். ஸோ இது மல்டி கிளாஸ். பட் அந்த மல்டி கிளாஸ்ல ரெண்டையும் ஒரே ஃப்ரேம்ல, இப்போ ஒரு பாட்டிலையும் போனே ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வந்தா ஐ கான்ட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஓகே, அது மல்டி கிளாஸ். மல்டி லேபிள்னா இப்போ ஒரே ஃப்ரேம்ல ஒரு லைக் ஒரு 3 ஆர் 4 ஆர் 5 ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்தாலுமே அது என்ன ஆப்ஜெக்ட், அது என்ன கிளாஸ்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணி சொல்லணும். பர்சன், பாட்டில், போன், ரிமோட், பிசி, எனிதிங். ஸோ எதை கொண்டு வந்தாலும் அதுக்கு சொல்லணும். அது மல்டி லேபிள் கிளாசிபிகேஷன். பயாஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்பாம் இந்த மாதிரி பர்பஸ் தான் பயாஸ் யூஸ் பண்ணோம். ஏதோ கண்டிப்பா அதை தவறே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம அதிகமான டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணோம். ஸோ லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி இமெயில் ஸ்பாம் டிடெக்ஷன், அப்புறம் ஃபேக் மெசேஜஸ், அப்புறம் ஃபேக் நியூஸ் டிடெக்ஷன், இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம ஃபேக்கா இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு அதிகமாக டேட்டா. ஸோ ஃபேக் நியூஸ் தான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அதுக்கான டேட்டாவை அதிகமாக கொடுத்து ட்ரெயின் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறா. ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு பைனரி கிளாசிபிகேஷன். ஓகே, ஸோ இமேஜ் கிளாசிபிகேஷன்ல ஒரு பைனரி கிளாசிபிகேஷன் மெத்தட் என்ன பண்ண போறோம், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 ஆர் இதுவா அதுவா. ஸோ இதான் கான்செப்ட். லைக் இப்போ ஒரு கேட் டாக் கொடுக்கணும்னு வைக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா நமக்கு ஒரு கேட் இமேஜ் கொடுத்தா அப்படின்னா அது கேட்னு சொல்லுவோம், டாக் இமேஜ் கொடுத்தா டாக் சொல்லுவோம். ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும், ஒன்னு கேட்டா இருக்கும் இல்ல டாகா இருக்கும். இப்போ இந்த கிளாசிபிகேஷன்ல நான் ஒரு சிங்கத்தோட இமேஜை கொண்டு வந்து காட்டினாலுமே அது ஒன்னு கேட்னு சொல்லும் இல்ல டாக்னு தான் சொல்லும். ஏன்னா இப்ப அந்த மாடலுக்கு தெரிஞ்ச ரெண்டே கிளாஸ் தான் தெரியும் அதுக்கு, டாக், கேட். ஏன்னா அது மட்டும் நான் கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஓகே, அதை மட்டும் கொடுத்து ட்ரெயின் பண்ற பட்சத்துல இப்ப நான் சிங்கத்தோட இமேஜ் கொடுக்குறப்போ அந்த சிங்கத்தோட ஃபீச்சர்ஸ் எடுக்கும், கண்ணு, மூக்கு, வாய். ஸோ இது எல்லாத்தையுமே எடுக்கும். ஸோ எடுத்துட்டு இந்த கேட்டு கூடயும் டாக் கூடயும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எது கூட லைக் மேட்ச் ஆகலனாலும் கம்பேரிட்டிவ்லி எது கூட ஓரளவுக்கு சிமிலரா மேட்ச் பாசிபிலிட்டி இருக்கோ அதோட அவுட்புட் டிக்ளேர் பண்ணு. எதர் இட் வில் பி கேட் ஆர் டாக். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் இமேஜ் கிளாசிபிகேஷன். ஓகே, ஸோ இதை இப்போ நான் பைனரி கிளாசிபிகேஷன் அதான் சொன்னேன். நம்ம எப்படி என்ன அவுட்புட் கொடுத்து இன்புட்டை புதுசாக அவர் கொண்டு வந்தாலுமே நம்ம என்ன டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் அவுட்புட் வரும். ஓகே, ஸோ கிளியரா? ஸோ டன்னா? அதுக்கப்புறம் ஸோ ஒன்று மூவ் பண்ணலாம். ஓகே, ஒரு குட்டி ஒரு ஓவர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன், வெயிட் நான் ஒன்று சொல்றேன். டேட்டா கிரியேஷன், ட்ரெயின், டெஸ்ட், வேலிடேஷன். அதாவது இப்போ நான் முன்னாடி பார்த்துருக்கோம், சாரி, இப்போ லாஸ்டா நம்ம கிரியேட் பண்ண சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே டேட்டா தான், அந்த டேட்டா ஃபுல்லா கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு அதே டேட்டா வச்சு தான் மாடலோட எவல்யூஷன் செக் பண்ண. ஞாபகம் இருக்கா? எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி அதை தான் ட்ரெயின் பண்ணோம். மாடல் டாட் எவல்யூட் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி அதை ட்ரெயின் ஆன டேட்டா வச்சு நம்ம டெஸ்ட்டும் பண்ணோம். அப்போ அப்படிங்கிற பட்சத்துல எப்படி சொல்ல, மாடல் படிச்சதை வச்சே நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டேட்டா செட்டை ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ இப்போ ட்ரெயின், டெஸ்ட், வேலிடேஷன். ஸோ 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம், அது நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். ஓகே, ட்ரெயின், டெஸ்ட், வேலிடேஷன் சொல்லி 3ஆ ஸ்பிளிட் பண்ண போறோம். ட்ரைனிங்கிறது ட்ரைனிங் டேட்டா, வேலிடேஷன்ங்கிறது வேலிடேஷன் டேட்டா, டெஸ்ட்ங்கிறது டெஸ்ட் டேட்டா. அப்படின்னா என்ன நான் சொல்றேன், சாரி. இப்போ என்கிட்ட ஒரு 1000 இமேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ 1000 இமேஜஸ் இருக்கு. அந்த 1000 இமேஜ்ல 80% டேட்டா. ஓகே, ஸோ ஏன்னா ட்ரைனிங்க்கு நிறைய டேட்டா கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ மொத்தம் ஒரு 100% கன்சிடர் பண்ணுங்க. அந்த 100%ல ஒரு 80 அதிக டேட்டா, லைக் ஒரு 80% டேட்டாவா நான் ட்ரைனிங் கொடுப்பேன். இப்போ 1000 இமேஜ்னா 80% 800 வருமா? அந்த 800 இமேஜா நான் ட்ரெயின் டேட்டாங்கிற ஒரு வேரியபிள் வச்சிடும். வேலிடேஷன் இப்போ நம்ம ட்ரெயின் டெஸ்ட்னு பிரிக்கலாம், இல்ல ட்ரெயின் வேலிடேஷன் பிரிக்கலாம், இல்ல ட்ரெயின் டெஸ்ட் வேலிடேஷன் 3ஆம் பிரிக்கலாம், 2ஆம் பிரிக்கலாம். ஓகே, இப்போ வேலிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
நான் தனியா வேலிடேட் பண்றதுக்காக பிரிச்சு வச்சிருக்க ஒரு டேட்டா. இப்போ அந்த ரிமைனிங் ஒரு 800 டேட்டா நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன். ரிமைனிங் என் கையில 200 டேட்டா இருக்கு. அதுல 100 வேலிடேஷன் 100 டெஸ்டிங். ஓகே, இந்த வேலிடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ட்ரைனிங் கொடுத்துருப்பேன் இல்லையா, ட்ரைனிங் முடிச்சு 800 டேட்டா கொடுத்து ட்ரைனிங் முடிச்சிருச்சு. இப்போ இந்த வேலிடேஷன் டேட்டா வச்சு மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவேன். ஸோ இதுதான் வேலிடேஷன் டேட்டா. இந்த வேலிடேஷன் டேட்டா ஏன்னா இந்த வேலிடேஷன் டேட்டாங்கிறது மாடல் பார்க்காத ஒரு புது டேட்டா. ஓகே, சோ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்றப்போ நம்ம மாடல் படிச்ச டேட்டா தான் மறுபடியும் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, அதே டேட்டால இருந்தா ஒரு 5 டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணோம். சோ அப்படி இல்லாம என் மாடலுக்கு ஒரு 800 இமேஜ் கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு 100 இமேஜ், அது பார்க்காத இமேஜ், இன்னும் நான் அதை ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை, என் கையிலே தான் இருக்கு. ஓகே, சோ அந்த இமேஜை ட்ரெயின் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் புதுசா ஒரு இமேஜ், சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொல்றேன். இப்போ கேட்னா இப்படிதான் இருக்கும், டாக்னா இப்படிதான் இருக்கு சொல்லி ஒரு 800 டேட்டா கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இனிமே என் கையில ஒரு 200 டேட்டா இருக்கு. அதுல 100 டேட்டா, அதாவது இப்போ அந்த டேட்டா இல்லாம, அந்த 800 டேட்டா இல்லாம புதுசா ஒரு 100 டேட்டா கேட் டாக் வேற ஒரு கேட் டாக் இமேஜ் கொடுக்கறப்போ இது எந்த அளவுக்கு கேட் டாக்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு சொல்லி செக் பண்றதுக்காக அந்த வேலிடேஷன் டேட்டா. சோ புரியுதா? கிளியரா இருக்கும் நம்புறேன். ஓகே, இந்த டெஸ்ட் டேட்டாங்கிறது ஃபைனலா நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். சோ இப்போ வேலிடேஷன்ல நமக்கு தெரிஞ்சிரும் எவ்வளவு இமேஜஸ் கரெக்டா டாக் கேட்னு சொல்லிருக்கு. அதை வச்சு மாடலோட அக்யூரசி கண்டுபிடிச்சிடும். சோ இப்போ லைக் ஒரு 80% தான் 80% கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு, சொல்லி 90% தான் 90% கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம மாடலோட எவாலுவேஷனை இதே செக் பண்ணிடலாம். வேலிடேஷன்ல முடிஞ்சிடும். டெஸ்ட்ங்கிறது ஃபைனலா நான் புதுசா ஒரு இமேஜ் சேம் அதே மாதிரி தான். சோ வேலிடேஷன்ங்கிறது எவல்யூஷன் செக் பண்ணுவோம், ஆக பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்டிங்க்கு நம்ம புதுசா அதே மாதிரி புதுசா ஒரு இமேஜ் கொடுப்போம். சோ அது கேட்டா டாக்னு சொல்லி கரெக்டா சொல்லுதா இல்லன்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சோ இது நம்ம மாடல் பார்க்காத புது டேட்டா. சோ கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? சோ டேட்டா செட் இது புரிஞ்சதுனால உங்களுக்கு செஷன் கொஞ்சம் இன்னும் ஈஸியா போயிடலாம். ஓகே, சோ கிளியரா இருக்கீங்கன்னா எஸ் கிளியர்னு சொல்லி உங்க சாட்ஸ்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் CNN டிசைன். சோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு CNN டிசைன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு பேசிக் நியூரல் நெட்வொர்க், சேம் அதே மாதிரி தான். பட் இன்னைக்கு ஒரு சில லைக் ஒரு ஹிடன் லேயர், லைக் எப்படி சொல்ல, ரொம்ப பெருசா இல்ல, பட் சிம்பிளான ஒரு நியூரல் நெட்வொர்க் CNN டிசைன் யூஸ் பண்ணி தான் ஸ்கிராச்ல தான் பண்ண போறோம். ஓகே, ஸ்கிராச்ல இருந்து நாமள ஒரு நியூரல் நெட்வொர்க் டிசைன் பண்ணி தான் பண்ண போறோம் CNN யூஸ் பண்ணி. ஓகே, லாஸ்டா பார்த்தா நம்ம சிம்பிள் நியூரல் நெட்வொர்க். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங். எஸ் அப்கோர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்ன டேட்டா கொடுத்து எப்படி பண்ணாலும் அதை கண்டிப்பா ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம லைக் நிறைய இமேஜஸ் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு இமேஜ் ஒவ்வொரு ஃபார்மெட் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் ஒரே சைஸ்ல ஒரே ஃபார்மெட்ல எல்லாத்தையும் மாத்தி கொடுப்பல. ஸோ அதான் ப்ரீ ப்ராசஸிங். ஸோ இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க் ஏற்ற மாதிரி ஒரு சில ஃபார்மெட்ல மாத்திர மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரைனிங் மாடல். சோ நம்ம டிசைன் பண்ண நியூரல் நெட்வொர்க்ல இப்போ நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்க டேட்டா எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிடுவோம். சோ அது ட்ரெயின் ஆயிட்டு இருக்கும். சோ நம்ம மாடல் நல்ல அக்யூரசி கொடுத்துச்சு அப்படின்னா அந்த மாடலை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் லோட் மாடல் டெஸ்ட். நம்ம இந்த ஜேசன் வேலையில சேவ் பண்ணி வச்சு இல்லையா, அந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புதுசா நான் இன்புட் கொடுத்து டெஸ்ட் பண்ணல, டெஸ்ட் பண்றேன் இல்லையா, லைட் டெஸ்ட்டுக்காக இருக்கட்டும் இல்ல வேலிடேஷனுக்காக இருக்கட்டும். ஸோ புதுசா கொடுக்குறப்போ நான் என்னென்ன ப்ரீ ப்ராசஸிங்லாம் நம்ம ட்ரைனிங்க்கு பண்ணமோ அது எல்லாத்தையுமே டெஸ்டிங்க்கு பண்ணணும். ஸோ அதுதான் ப்ரீ ப்ராசஸ் இன்புட் இமேஜ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ புதுசாக நமக்கு கொடுக்க போகிற இன்புட்டும் சேம் அதே மாதிரி ஃபார்மெட்ல ப்ரீ ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்பதான் நம்ம கரெக்டா அவுட்புட் வரும். ஃபைனலா கிளாசிபிகேஷன். அதுவா இதுவா, நம்ம என்ன லைக் இப்போ ஒரு ஆப்பிளா வாட்டர்மெலன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா புதுசாக இமேஜ் கொடுக்கணும்னா அது ஆப்பிளா வாட்டர்மெலன் இல்ல கேட்டா டாகா. ஸோ நம்ம என்ன கொடுத்து ட்ரெயின் பண்ணிருக்கோமோ அதோட அவுட்புட்டை கிளாசிஃபை பண்ணி சொல்லணும். இதுதான் கிளாசிபிகேஷன். ஓகே, இந்த ஒர்க் ஃப்ளோ கிளியரா? சோ ஒர்க் ஃப்ளோ கிளியர்னா எஸ் ஒர்க் ஃப்ளோ கிளியர்னு சொல்லி உங்களோட சாட்ஸ் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணேன். ஓகே, சோ டன். அதுக்கப்புறம் சோ இன்னைக்கு நம்ம CNN பார்க்க போறதுனால மறுபடியும் CNN பத்தி ஷார்ட் ஒரு ஓவர்வியூ, குயிக்கான ஒரு ஓவர்வியூ கொடுத்தலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சோ மறுபடியும் ஏன்னா மேபி இன்னைக்கு ஒரு சில பேர் அன்னைக்கு இந்த செஷன் மறுபடியும் ஒரு மேபி மிஸ் பண்ணிருக்காங்க CNN சொல்றப்போ. சோ மறுபடியும் குட்டி ரீகேப் தான் மறுபடியும் பாத்துக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கன்வென்ஷனல் லேயருக்குள்ள போகும். லைக் ஒரு பர்டிகுலர் இமேஜ் மட்டும் எடுத்து கன்வென்ஷனல் லேயருக்குள்ள போகும். அதுக்கப்புறம் பூலிங் லேயர் முடிச்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு வேணா இருக்கலாம். நம்ம பார்க்கப்போ கன்வென்ஷனல் லேயர், பூலிங் லேயர், கன்வென்ஷனல் லேயர், பூலிங் லேயர். சோ ஆல்மோஸ்ட் அதுலயே ஒரு எவ்வளவு லேயர்ஸ் கிட்ட பார்த்து எனக்கு ஞாபகம் இல்லை. சோ நிறைய லேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த லேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஃபிளாட்டன் பண்ணுவோம். சோ ஃபிளாட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபிளாட்டன் பண்ண ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே நம்ம ஃபுல்லி கனெக்டர்ல, சோ ஃபுல்லி கனெக்டர்லயே நம்ம டெசிஷன் மேக் பண்றதுக்கு இருக்கும். அந்த ஃபுல்லி கனெக்டர் இருக்கிற ஒவ்வொரு நியூரான் கூட கனெக்டா இருக்கும். லைக் இது கூட கனெக்டா இருக்கும், இது கூட கனெக்டா இருக்கும், இது கூட கனெக்டா. சோ ஒவ்வொரு நியூரான் கூட கனெக்டா இருக்கும். சோ ஃபைனலா நமக்கு டெசிஷன் மேக் ஆகி நமக்கு 0 1 சொல்லி அவுட்புட் லேயர் டிக்ளேர் ஆகும். சோ எய்தர் இட் வில் பி 0. இந்த இடத்துல ரெண்டு நியூரான் கூட ஒன்னு கூட இருக்கலாம். ஆக்டிவேட் ஆச்சுனா ஒன்னு, ஆக்டிவேட் ஆகல ஒரு அவுட்புட். சோ அப்படி கூட வைக்கலாம். சோ நம்ம சிக்மாய்ட்ல பார்த்தோம் அதுதான். ஓகே, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ப்ராசஸ். சோ இப்போ நான் சொன்னதுதான். சோ இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் தான் கொடுக்க போகுது. ஓகே, சோ இவ்வளவு பெரிய இமேஜ்ல பர்டிகுலர் ஒரு இமேஜ் மட்டும் கிராப் பண்ணி எடுத்து அதுல ஃபில்டர் அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். சோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜை இந்த மாதிரி மாற்றும். சோ நம்ம இந்த பூலிங் இதெல்லாம் அப்ளை பண்றப்போ ஓகே, சோ பூலிங் லேயர்ல முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கன்வர்ஷன் ஃபில்டர்ஸ்.
இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் சிஎன்என்ங்கிறது சிஎன்என் மட்டும் இல்ல, இந்த டீப் லேர்னிங் லைக் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்ட்ராக்ட் ஃபீச்சர். ஸோ ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ட் ஃபீச்சர் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ராசஸ்க்கு என்ன ஃபில்டர் தேவைன்னு சொல்லி அதுவே அசைன் பண்ணி ஃபில்டரே அப்ளை பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் அந்த கன்வென்ஷனல் லேயர்ல ஃபில்டர் அப்ளை பண்ணல, அது எந்த விதமான ஃபில்டரா கூட இருக்கலாம். ஸோ அது கண்டெக்ஸ்ட் பொறுத்து அது ஆட்டோமேட்டிக் அப்ளை பண்ணும். அதுல ஒரு சில ஃபில்டர் நான் இதில் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஐடென்டிட்டி, ஷார்பன், பாக்ஸ் பிளர், காசின் பிளர் நமக்கு தெரியல, சேம் அதான். அப்புறம் எட்ஜ் டிடெக்ஷன், இந்த மாதிரி ஒரு சில ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ அது எந்தெந்த ப்ராசஸ்க்கு எந்தெந்த ஃபில்டர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ராசஸ் பண்ணிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பூலிங் லேயர், எஸ் அப்கோர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை இப்படி மாத்திரும். ஸோ லைக் இங்க பாத்தீங்கன்னா இதுல 1 1 5 6 இருக்கு. இதுல மேக்ஸிமம் வேல்யூனா லைக் இது 6. ஸோ அதுக்கப்புறம் இதுல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூனா 2 4 7 8. சோ நெக்ஸ்ட் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, சோ இதுல 7 லைக் 8 தான் இருக்கு. சோ 8. அதுக்கு அப்புறம் கீழ இருக்க ஒரு 2x2 இருக்கு. அதுல மேக்ஸிமம் வேல்யூ 3. சோ 3 இருக்கு. அடுத்து ஒரு 2x2 இருக்கு. இதுல மேக்ஸிமம் வேல்யூ 4. சோ இதுல ஒரு 4x4 டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு இமேஜை 2x2 ல மாத்திடுது. சோ முக்கியமான பிக்சல் வேல்யூஸ்ல எல்லாத்தையுமே எடுத்து லைக் அதோட டிமென்ஷனை ரெடியூஸ் பண்ணி, இது மேக்ஸ் பிளே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ரைட்? அதுக்கு அப்புறம் ஃபிளாட்டன், இது கொஞ்சம் தெளிவா நல்லா போட்டுருப்பேன். இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜை சோ தெளிவா பாருங்க. 1 1 0. சோ ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து 1 1 0, அடுத்து 4 2 1 4 2 1, அடுத்து 0 2 1 0 2 1. இப்படி இருக்கிற இமேஜை இப்படி மாத்திரும். நான் சொன்னேன் இல்லையா, சோ ஒரே ஃபிளாட்ல மாத்திரும் சொல்லி இந்த மாதிரி மாத்திரும். சோ இந்த 1 1 1ங்கிறது தான் இதுல நம்ம லைக் ஃபுல்லி கனெக்டட் லேயர்ல இருக்குல்ல நியூரான்ஸ், இதுல ஒரு 128 நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் இந்த 128 நியூரான் கூட கனெக்ட் ஆயிருக்கும். சோ கனெக்ட் ஆகி ஃபைனலா உங்களுக்கு அவுட்புட்டை டிக்ளேர் பண்ணி கொடுக்கும். ஓகே, புரியுதா? சோ என் கூட தானே இருக்கீங்க. சோ என் கூட தான் இருக்கீங்கன்னா எஸ் IWU ரமேஷ் போடுங்க. ஐ எம் வித் யூ. சோ லைக் சோ உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அண்ட் ஃபுல்லி கனெக்டட் லேயர், சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஃபுல்லி கனெக்டட் லேயர். ஓகே, சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா லைக் சிம்பிளா ஒரு நியூ நெட்வொர்க் நம்ம கோடிங் இம்போர்ட் பண்றதை சொல்லிடுறேன். மாடல் டாட் ஆட் டென்ஸ். சோ டென்ஸ்ங்கிறது ஃபுல்லி கனெக்டட் லேயர். யூனிட்ஸ், சோ இந்த இடத்துல எவ்வளவு யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, 128 யூனிட்ஸ். ஆக்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு, சோ எஸ் ஆஃப் கோர்ஸ் நமக்கு தெரியும். நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை 0 மாத்திரும். பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் கான்செப்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் அவுட்புட் லேயர். சோ இது நம்ம ஃபைனலா கிளாசிஃபைட் ஆட் டென்ஸ் நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, அவுட்புட் எத்தனை இது இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுக்குறது. சோ யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் 1 கொடுத்தோம் இல்லையா, சேம் அதே தான். கிளாசிஃபைட் ஆட் டென்ஸ் யூனிட், இதுல மாடல் டாட் ஆட் போட்டுக்கலாம், இல்ல கிளாசிஃபைட் டாட் ஆட் கொடுத்துக்கலாம். நம்ம சீக்வென்ஸ்ல எதுல ஆட் பண்றப்போ அதுல கொடுக்கணும். ஓகே, சோ டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். சோ சீக்வல் மாடல் டாட் ஆட் டென்ஸ் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபைனல் அவுட்புட் லேயர்ல ஒரே ஒரு நியூரான் தான் கொடுத்துருக்கேன். இங்க இருக்கு இல்லையா, இதுல ஒரே ஒரு நியூரான் மட்டும் கொடுத்துருக்கேன். அது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஒரு அவுட்புட், ஆக்டிவேட் ஆகல இன்னொரு அவுட்புட். சோ அப்ப அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன். எய்தர் இட் வில் பி 0 or 1. ஒன்னு அதுவா இருக்கும், இல்ல இதுவா இருக்கும். சோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல சிக்மாய்டு தான் யூஸ் பண்ணேன். அப்போ லைக் இந்த இடத்துல சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணா அதோட பர்பஸ் என்னவா இருக்கும்? உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நம்புறேன். சிம்பிள். சோ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணோம். சோ மோர் தென் 2 அவுட்புட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாஃப்ட் மேக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஓகே, சோ இப்போ அந்த இடத்துல எவ்வளவு அவுட்புட் இருக்கோ, எவ்வளவு நம்ம நியூரான்ஸ் லைக் இப்போ கேட்டா, டாகா, வாட்டர் பாட்டில், போனா ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி 4 அவுட்புட் இருக்குன்னா அந்த இடத்துல யூனிட்ஸ் 4 கொடுத்துறேன். 4 வந்துரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூரான் ஆக்டிவேட் ஆச்சுனா கேட், செகண்ட் நான் டாக், தேர்ட் நான் போன், ஃபோர்த் நான் மொபைல் போன். அதுக்கேற்ற எனக்கு எவ்வளவு அவுட்புட் இருக்கோ அத்தனை கிளாஸ் அதில் கொடுத்துறேன். அதில் சாஃப்ட் மேக்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ண, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கிளியரா இருக்கீங்களா? புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம புதுசா இன்னொன்று பார்க்க போறோம். என்ன அப்படின்னா மாடல் ஃபிட் ஜென்ரேட்டர், அதாவது டேட்டா ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் செட். சோ நம்ம கொடுக்க போற ட்ரைனிங் செட் இதுல தான் இருக்கு. ஸ்டெப்ஸ் பெர் எப்பாக்னா ஒண்ணுமே இல்ல, பேட்ச் சைஸ். ஓகே, சோ எவ்வளவு பேட்ச் போகணும்னு சொல்லி பேட்ச் சைஸ் அண்ட் எப்பாக் நம்மளோட ட்ரைனிங் கவுண்ட் எவ்வளவு தடவை அந்த கம்ப்ளீட்டா மொத்த டேட்டாவும் அந்த நியூரல் நெட்வொர்க் உள்ள போய் ப்ராசஸ் ஆயிட்டு வரணும். ஓகே, சோ அது எப்பாக்கு வேலிடேஷன் டேட்டா. சோ நம்ம வேலிடேஷன் டேட்டா சொன்னோம் இல்லையா, நம்ம ட்ரைனிங் செட் கூடவே லைக் ட்ரைன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் வேலிடேஷன் டேட்டா கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம். லைக் இப்போ ஒரு 100 டேட்டா இருக்கு, 80 டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டேன். ரிமைனிங் ஒரு 20 டேட்டா இருக்கு, 10 டேட்டா வேலிடேட் பண்ணோம். சோ உனக்கு நான் 80 டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டேன், நான் ஒரு 10 டேட்டா புது டேட்டா, நீ பார்க்காத டேட்டா நான் கொடுக்குறேன். சோ இதோட அவுட்புட் நீ எந்த அளவுக்கு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றேன்னு நான் சொல்றேன். ஒரு கேட், டாக் இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுவீங்களா. சோ இப்போ அந்த கேட்னா இப்படி தான் இருக்கும், டாக்னா இப்படி தான் ட்ரெயின் ஆயிருச்சு. நான் அந்த வேலிடேஷன்ல சோ இதை ஏன் மறுபடியும் ரிப்பீட்டா சொல்றேன் அப்படின்னா லைக் உங்களுக்கு இது புரியணும், இந்த கான்செப்ட குழம்பிடக்கூடாது. அவ்வளோ
தெளிவா இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒரு 1000 டேட்டா இருக்கு. ஓகே, மறுபடியும் சொல்றேன், 1000 டேட்டா இருக்கு. கேட்டா இல்ல டாகான்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ற ஒரு ப்ராப்ளம். ஓகே, சோ இப்போ கேட்னா இப்படிதான் இருக்கு, டாக்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு 800 இமேஜஸ், ஒரு 400 டாக் இமேஜ், 400 கேட் இமேஜ் கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ என் கையில ஒரு 200 டேட்டா இருக்கு. அதுல ஒரு 100 டேட்டா மட்டும் நான் வேலிடேஷன் டேட்டாக்கு எடுத்துட்டு, சோ உனக்கு தெரியும் இப்போ லைக் 800 டேட்டா கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். கேட்னா எப்படி இருக்கு, டாக்னா இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு 100 டேட்டா தரேன். அந்த 100 டேட்டால நீ எவ்வளவு டேட்டா நீ கரெக்டா கேட் டாக்னு ப்ரெடிக்ட் பண்றேன் பாப்போம்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன். சோ அதை எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. அதை வச்சுதான் மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி தெரியும் கேட்னா என்ன டாக்னா என்ன சொல்லி இது கரெக்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கா. இப்போ ஒரு 100 டேட்டால ஒரு 80 டேட்டா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கா அப்படின்னா 80% நம்ம மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுது. 90 டேட்டானா 90% மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுது. இது நான் சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றேன். நிறைய டேட்டா இருக்கு, அதை பேஸ் பண்ணி நமக்கு அக்யூரசி வரும். ஓகே, அதை நம்ம 100 கன்சிடர் பண்ணிடும். சோ இதுதான் வேலிடேஷன் டேட்டா செட். இது பர்பஸ் டெஸ்ட் டேட்டாக்கு ஃபைனலா டெஸ்ட் பண்றதுக்கு வச்சிருக்க டேட்டா. ஓகே, அண்ட் வேலிடேஷன் சேம் அதே மாதிரி தான். இந்த 100 டேட்டாவை மொத்தமா கொடுத்து டெஸ்ட் பண்ண போல ஒவ்வொரு ஸ்டெப் அடுத்தடுத்து தனித்தனியா கொடுக்கறதுக்காக வேலிடேஷன் ஸ்டெப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். சோ இதை தெளிவா பாருங்க. இப்போ இந்த இமேஜ் டேட்டா ஜெனரேட்டர் இதுதான் இன்னைக்கு நம்ம புதுசா பார்க்க போற ஒரு விஷயம். இந்த லைக் ஒரு லைப்ரரி. ஓகே, சோ இந்த இமேஜ் டேட்டா ஜெனரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா தெளிவா பாருங்க. இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் இல்ல போனான்னு ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்கணும்னு வைங்களேன். வாட்டர் பாட்டிலாம் இதுதான் வாட்டர் பாட்டில். ஓகே, இதை இப்படி காட்டினாலும் வாட்டர் பாட்டில் தான், 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 எப்படி காட்டினாலும் வாட்டர் பாட்டில் தானே. ஸோ அப்போ இப்போ வாட்டர் பாட்டில் நார்மலாக இப்படி கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி டேட்டா இப்படி எதுவுமே இல்லாம ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்ட் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுமா? ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு சில நேரம் எரர் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இப்படி ஒரு இமேஜ், இப்படி ஒரு இமேஜ், இப்படி ஒரு இமேஜ், இப்படி ஒரு இமேஜ், இந்த மாதிரி நிறைய இமேஜ். அப்புறம் புவர் லைட்னிங் சோ லைட் டிம் லைட்ல ஒரு இமேஜ், நல்ல பிரைட்டான லைட்ல ஒரு இமேஜ். ஏன்னா புவர் கண்டிஷன்ல காட்டாம அந்த வாட்டில் சொல்லணும் இல்லையா. சோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இவ்வளோ ஒரு இமேஜுக்கு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணுமா கேட்டா வேண்டாம். சோ அதுக்காக தான் இந்த இமேஜ் டேட்டா ஜெனரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா சோ இதுவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேட்டாவை ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். டேட்டா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும் சென்ஸ் நம்ம டேட்டா கொடுப்போம் இல்லையா, அந்த டேட்டாவை இந்த மாதிரி ஃபிளிப் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல பக்கத்துல வந்து காட்டினாலும் சரி, தூரத்துல வந்து காட்டினாலும் சரி, இப்படி காட்டினாலும் வாட்டர் பாட்டு தான், இப்படி காட்டினாலும் வாட்டர் பாட்டு தான், அதோட ஜூம் ரேஞ்ச் கொடுக்கறதா இருக்கட்டும், சோ ஒரு ஆங்கிள் பெர்செப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த இமேஜ் டேட்டா ஜெனரேட்டிங் லைப்ரரியே பண்ணி கொடுத்துரும். அதுதான் கான்செப்ட். ஓகே, சோ லேபிள், அப்புறம் கிளாஸ் நேம்ஸ், கலர் மோடு, பேட்ச் சைஸ், சோ இதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துக்கலாம். அதை நம்ம ஹேண்ட்ஸ் ஆன்லயே பார்க்கலாம். ஓகே, சோ இதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ, இந்த இமேஜ் டேட்டா ஜெனரேட்டர் என்ன பண்ணணும்னு சொல்லி. சோ இதுவரை கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? சோ கிளியரா இருக்கீங்களா ஒரு சாட்ஸ்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் ஜோக்கர் தானோஸ் கிளாசிபிகேஷன். ஓகே, சோ இது ரெண்டு பேருக்கு லைக் இது ரெண்டு பேரும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு நம்புறேன். சோ உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. சோ இந்த ரெண்டு பேர்த்துல யாரு உங்களுடைய ஃபேவரட்னு சொல்லி. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் இதுதான். சோ லைக் ஒரு தானோஸ் இமேஜ் அண்ட் ஜோக்கர் இமேஜ், இந்த ரெண்டு டேட்டா கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். சோ ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லைக் இப்போ நான் ஒரு தானோஸ் இமேஜ் கொடுத்தேன் அப்படின்னா அது தானோஸ்னு சொல்லணும், ஜோக்கர் இமேஜ் கொடுத்தேன் அப்படின்னா அது ஜோக்கர்னு சொல்லணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ எஸ் உங்களோட ஃபேவரட் உங்க சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிருங்க. அண்ட் அப்புறம் இன்னைக்கு ஒரு போனஸ் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஓகே, ரைட். ஸோ என்ன போனஸ் அப்படின்னா இப்போ இன்னைக்கு நம்ம இமேஜ் கிளாசிபிகேஷன் தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இமேஜ் கிளாசிபிகேஷன் தான் பண்ண போறோம். அந்த இமேஜ் கிளாசிபிகேஷன்ல இப்போ தானோஸா இல்ல ஜோக்கரா சொல்லி அதையும் நான் சொல்ல கான்செப்ட்னு சொல்லிட்டேன். இப்போ டேட்டா கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ நிறைய டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா செட் வேணா காட்டணும். வெயிட், இங்க இருக்கு இல்லையா. சரி, ஆல்ரெடி டேட்டா இருக்கு. ட்ரெயின் டெஸ்ட் வேலிடேஷன் சொல்லி 3 பிரிச்சு வச்சிருக்கேன். ட்ரெயின் டேட்டாக்குள்ள போனோம் அப்படின்னா ஜோக்கர் தனியா, தானோஸ் தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ தானோஸ்குள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தானோஸ் இமேஜ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தானோஸ் இமேஜ் இருக்கும். அதே மாதிரி ஜோக்கருக்குள்ள போனோம் அப்படின்னா ஹிட்லெஜரோட போட்டோ இருக்கும். இங்க இருக்கு இல்லையா. ஸோ ஜோக்கரோட இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அப்போ என்ன பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி அப்போ நீங்களும் டவுன்லோட் பண்ணணுமா? ஸோ எஸ் அப்கோர்ஸ் நம்ம நார்மலாக ஒரு இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா. ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு தானோஸ் இமேஜ், ஸோ தானோஸ் இமேஜ் கொடுத்துட்டு இப்போ நான் ஒன்று போயிட்டு இப்போ என்ன பண்ணுவோம். ஸோ இப்படி கிளிக் பண்ணுவோம், ரைட் கிளிக்கு டவுன்லோடு, அடுத்து கிளிக் பண்ணுவோம், ரைட் கிளிக்கு டவுன்லோடு, கிளிக் பண்ணுவோம், ரைட் கிளிக்கு சேவ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜா கொடுத்து நம்ம டவுன்லோட். இப்போ நான் சொல்றது இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ஃப்ரூட் கிளாசிபிகேஷன் பண்றோம்னு வைங்களேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஆப்பிளா இல்ல வாட்டர் மேலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம். ஸோ சிம்பிளா போயிட்டு நியூ லெட்டர், சேம் நியூ லெட்டர். ஏன்னா இப்ப நம்ம பண்ண போற நியூ லெட்டருக்கு வச்சு நீங்க வேற ஒரு கிளாசிபிகேஷன் போடலாம். ஆப்பிளா, ஆரஞ்சா, வாட்டர்மெலன், பனானாவா, அஜித் குமாரா, விஜயா. சோ இந்த மாதிரி நீங்க வேற ஒரு இமேஜ் டேட்டா செட்டை மட்டுமே சேஞ்ச் பண்ணி இதே இமேஜ் கிளாசிபிகேஷன் நீங்க பண்ணலாம். ஓகே, சோ சிம்பிளா சொல்றேன். இப்போ வாட்டர் மெலன்,
ஓகே. ஸோ வாட்டர்மெலன் இமேஜ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது இப்படி இருந்தாலும் வாட்டர்மெலன் தான், இப்படி இருந்தாலும் வாட்டர்மெலன் தான், இப்படி இருந்தாலும் வாட்டர்மெலன், இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜா ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுவீங்களா? ஸோ இது நம்ம காமனா யூஸ் பண்ற மெத்தட். இன்னைக்கு நான் கொடுக்க போற போனஸ் கோடு சீரியஸ்லி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். இது என்னோட பேட்ச் 1ல இதை நான் என்னோட அஜெண்டால ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட அஜெண்டால ஆட் பண்ணியிருந்தேன். அந்த அஜெண்டால ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ எரர் வந்துருச்சு. ஸோ அந்த என்ன அப்படின்னா கூகுள்ல இருந்து சிம்பிளா ஒரு 3 லைன் கோட்ல கூகுள்ல இருந்து நம்ம இமேஜஸை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒண்ணுமே அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுல லைக் ஏதோ ஒரு மாடல் அப்டேஷனா இல்ல வெர்ஷன் அப்டேஷனா தெரியல. ஸோ லைக் கூகுளே ஒரு சில செக்யூரிட்டி சேஞ்சஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அந்த கோட் ரன் ஆகல. ஸோ அந்த கோடை வேணா காட்டுனேன், என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட், இதுல வெயிட். ஸோ அதை டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், அன்பார்ச்சுனேட்லி அதை டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ என்ன அப்படின்னா அதுல ஒரு 3 லைன் கோட் இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருக்கான்னு பார்க்கலாம். இல்ல, ஸோ என்ன அப்படின்னா அதுல ஒரு 3 லைன் கோட் இருக்கும். அது பழைய கோட், அது ஒர்க் ஆகல, தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அது ஒரு 3 லைன் கோட் இருக்கும். அந்த கோட்ல எனக்கு அவுட்புட்டே வரல. ஸோ லைக் அது வந்து நான் அதை யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டா செட் டவுன்லோட் பண்ணேன். பட் அது உங்களுக்கு கொடுக்கணும், ஒரு போனஸா கொடுக்கணும்னு நினைச்சா அது வரல. அதுக்கப்புறம் அஜெண்டால இருந்து தூக்கிட்டேன். என்னோட பேட்ச் 1ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் இந்த மாதிரி இமேஜ் டவுன்லோட் பண்றது சிம்பிளான வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லி. கரெக்டா நான் அந்த இமேஜ் கிளாசிபிகேஷன் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முந்தின நாள் என்கிட்ட கேட்டாரு. அவர் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, கரெக்டா அதுக்கு முந்தின நாள் கேட்டாரு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த அஜெண்டால வச்சு அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலாம்னு சொல்லி சரி ஓகே அதை எடுத்துலாம்னு சொல்லி அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்து ஒரு மாதிரி தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ண வச்ச விஷயத்த ஒருத்தர் கரெக்டா அந்த ப்ராஜெக்ட் முந்தின நாள் கேட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து சரி ஓகே வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தேன். அன்னைக்கு உடனே எப்படி சொல்ல என் நேரமான தேடி பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்தை அதை கண்டுபிடிச்சேன். சரி, கண்டுபிடிச்சு அதை அதுக்கு போனஸா கொடுத்துருந்தேன். சேம் அதே போனஸா உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். ஸோ தெளிவா பாருங்க, இதுதான் அந்த கோட். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரம் pygoogle_image import images pi.download Harry Potter. ஸோ ஹாரி பாட்டருக்கு நேம் தான் ஜஸ்ட். ஸோ லிமிட் 20. அதாவது இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணேன்னு வைங்களேன், கூகுள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்கேன், 20 கொடுத்துருக்கேன், இல்ல 120 இல்ல 300 கொடுத்தா அப்படின்னா எவ்வளவு லிமிட் கொடுக்கணும் அத்தனை இமேஜஸை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ எஸ், இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் பார்க்க எக்ஸைட்மெண்டா இருக்கீங்களா? ஒரு சாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்ல, டேட்டா செட்னு ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. இதுல என்ன டேட்டா செட் இருக்கு, ஜோக்கர் தானோஸ் இமேஜ்ங்கற டேட்டா செட் தான் இருக்கு. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதுல ஹாரி பாட்டர் எடுத்து வேற ஏதாவது போடலாமா? அயன்மேன். ஓகே, அயன்மேன் இமேஜஸ் கொடுத்துருக்கேன், லிமிட் ஒரு 20 கொடுத்துருக்கேன். சோ இப்போ சோ கைஸ் இது இம்போர்ட் பண்ணனும் அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த லைப்ரரி வேணும். ஓகே, pip space install space pygoogle image. ஓகே, சோ இந்த லைப்ரரி இருந்தா மட்டும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த pygoogle image இருக்குன்னு இல்லையா, ஜஸ்ட் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ரைட் கிளிக் ரன் as administrator. ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, சோ அதனால இன்ஸ்டால் ஆயிரும். சாரி, pip space install space. ஓகே, சோ ஆல்ரெடி இருக்கு. ஓகே, சோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாதான் கோட் ரன். ஓகே, சோ இப்போ கூகுள் பை இமேஜ்ங்கிறதுல இம்போர்ட் இமேஜ் அதை வந்து PNG ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். சோ எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து இந்த லைப்ரரி அப்படியே கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. PNG ல ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அப்படின்னா pi.download அயன்மேன். சோ எந்த நேம் கொடுக்க, எந்த யாரோட இமேஜ் வேணுமோ அந்த அவரோட அந்த நேம் அண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் 20. ஜஸ்ட் சோ எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா? இந்த இதோட அவுட்புட் எப்படி வரப்போகுது, எந்த மாதிரி வரப்போகுது சொல்லி ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். ஓகே, சோ உங்களோட சாட்ஸ்ல எல்லாத்துமே கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. இப்போ எனக்கு எஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபோல்டர் என்ன இருந்துச்சு, டேட்டா செட்டுங்கிற ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்குள்ள என்னோட தானஸ் ஜோக்கர் இமேஜ் இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ இது ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரன் ஆயிட்டு இருக்கும் கூட போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதே இதுல இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ கிரியேட் ஆயிருக்கா இமேஜஸ் உள்ள போனோம் அப்படின்னா அயன்மேன் ஒரு ஃபோல்டருக்குள்ள. ஸோ கைஸ் இங்க பாருங்க மேஜிக். ஸோ நமக்கு கூகுள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த போனஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ ஹவு டு யூ ஃபீல்? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஸோ உங்களோட சாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு போனஸ் இருக்கு, அதை நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஓகே டன். ஸோ எஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 இமேஜஸ் டவுன்லோட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சா? எஸ் முடிஞ்சிருச்சு.
ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. சோ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு சில எப்படி சொல்ல அன்வான்டட் இமேஜஸ் வரலாம். அன்வான்டட் இமேஜஸ் எப்படி சொல்ல நாம எதிர்பார்க்கிறது அயன்மேன் இமேஜஸ் மட்டும் தான் பார்ப்போம். சோ அந்த அயன்மேன் கூட வேற ஏதாவது இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு இல்லையா, சோ இந்த மாதிரி வரலாம். லைக் அப்புறம் இந்த மாதிரி வரலாம். சோ இந்த மாதிரி இமேஜ்லாம் நம்ம தான் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ லெட் மீ ட்ரை திஸ் another one. சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அவர் நேம் சொல்லக்கூடாது. ஸோ இருந்தாலும் போகலாம். ஓகே. ஏன்னா கூகுளில் சொன்னால் ஈஸியாக இதை அனலைஸ் பண்ணிடும். ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ தலா அஜித்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அவரோட இமேஜ் டவுன்லோட் ஆரம்பிச்சோம். சேம் அதே இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள தலா அஜித்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் இருக்கு. ஆயிடுச்சா? ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா வருதா? ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா ஒவ்வொரு இமேஜாக வருது. எஸ். ஸோ இதில் லிமிட் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ லிமிட் வேணால் கொடுத்துக்கலாம். லைக் இப்போ ஒரு 50 கொடுக்கலாம். ஓகே. 50 கொடுத்துட்டு ஓகே. ஸோ விஜய் என்னோட எனக்கு கரெக்டாக இந்த அந்த அதுக்கு சாரி விஜய் அவரோட இமேஜ் மட்டும் வருமானு தெரியல. எஸ் கரெக்டாக அது மட்டும் தான் வருது. ஏன்னா லைக் விஜய்ங்கிற காமனான வரல நிறைய இருக்கு இல்லையா. ஸோ மேபி நான் சப்ளை வரும்னு நினைச்சா எனக்கு கரெக்டாக தான் வருது. ஸோ அதனால தான் நான் அதில் தலா அஜித்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்தேன். எஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே வருங்க இந்த வந்திருக்கு இல்லையா, விஜய் தேவர்கொண்டாவோட இமேஜ் வந்திருக்கு. ரைட். ஸோ தெரியுதா? ரைட். ஸோ இதனால தான் நான் சொன்னேன் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு கரெக்டா. ஸோ எஸ் இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அன்வான்டட் இமேஜ்லாம் ஒவ்வொரு இது ஒரு சில இது இருக்கலாம். ஸோ நீங்க இளைய தளபதி இதுவும் போட்டாலும் மேபி கரெக்டாக வந்துடலாம். ஓகே. இல்லை தளபதி விஜய் போட்டாலுமே வந்துடும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா கூகுளோட கீவேர்ட்ஸ் அதுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ அது பிரச்சனை இல்லை. நம்ம தேவையில்லாத எல்லாத்தையுமே அதில் கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். டன். ஸோ இந்த போனஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே. ஸோ எஸ் இப்போ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. டன் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நான் சொல்றப்ப இதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ எஸ் hope this also useful for you. Okay. And yes, let's come to the so guys எல்லாம் hands on ரெடியா இருக்கீங்களா? ரைட். ஸோ hands on ரெடியா தானே? ஸோ hands on ரெடியா இருக்கீங்கன்னா RFH ரமேஷ் சொல்லி ஒரு சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணு. ஓகே. எஸ் let me train. எஸ். ஸோ கோட பார்த்தா பயந்துடா சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பர் நான் சொல்றேன் இல்லையா, ரொம்ப எலாபரேட்டான ஒன்று போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கன்வல்ஷன் சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் தான். ஓகே. இங்க இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட லைப்ரரிஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஷியல் லேயருங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃப்ரம் கெராஸ் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் சீக்வன்ஷியல். ஸோ கைஸ் நம்ம ஆல்ரெடி இந்த டென்சார்ஃப்ளோ கெராஸ் இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணா ப்ரீவியஸ் செஷன் பாருங்க. ஸோ அதுதான் அதுல நம்ம எப்படி இந்த டென்சார் லைக் ப்ரீவியஸ் செஷன் முந்தின செஷன்ல சொல்லியிருப்பேன் சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்ல. ரைட். அதுல சொல்லியிருப்பேன் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லி. ஸோ அதனால இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. ஏன்னா அந்த கெராஸ்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் ஜென்ரேட்டா இருக்கட்டும், டென்ஸா இருக்கட்டும், ஃபிளாட்டனா இருக்கட்டும், மேக்ஸ் ஃபில்லிங் 2D கன்வல்ஷன் 2D இது எல்லாமே அதுலேயே வந்துடும். ஏன்னா அது ஒரு பெரிய லைப்ரரி டென்சார்ஃப்ளோ கிளாஸ். ஓகே. ஸோ சீக்வன்ஷியல்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட லைக் நியூரல் நெட்வொர்க்கு சீக்வன்ஷியலா ஆர்டரா அடுத்தடுத்து இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அடுத்த லேயர், அடுத்து அவுட்புட் லேயர், இந்த மாதிரி சீக்வன்ஷியல் ஆர்டரா போகணும் அப்படிங்கிறதா சீக்வன்ஷியல் லேயர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கன்வல்ஷன் இன்னைக்கு நம்ம பண்ண போறது இமேஜ் கிளாசிபிகேஷன் தானே. ஸோ அதனால நான் கொடுக்க போற இமேஜ் வந்து 2 டைமென்ஷனல். ஓகே. ஸோ அதனால கன்வல்ஷன் 2 டைமென்ஷனல், மேக்ஸ் ஃபில்லிங் 2 டைமென்ஷனல், ஃபிளாட்டன் எஸ் நம்மளோட ஃபுல்லி கனெக்டர் லேயர். ஸோ நம்ம ஃபைனலா டெசிஷன் மேக் பண்ணி ஃபுல்லி கனெக்டர் லேயர். அதுக்கப்புறம் சாரி டென்ஸ் தான் ஃபுல்லி கனெக்டர் லேயர். ஃபிளாட்டன்ங்கிறது நம்ம ப்ராசஸ் பண்ணி எல்லா இமேஜையும் இப்படி இருக்கிற இமேஜை இப்படி ஒரே லைன்ல மாத்திடுவோம் இல்லையா. லைக் நான் முன்னாடி காட்டினேன், அதை நான் மறுபடியும் காட்டுறேன். சோ இங்க இருக்கு இல்லையா. சோ இப்படி இருக்கிற ஒரு இமேஜ் கொடுக்க அப்படின்னா இந்த இமேஜை இந்த மாதிரி மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து இப்படி போட்டுரும் 110 4 to 1 4 to 1 0 to 1. சோ இந்த மாதிரி இமேஜோட சைஸ் கூட இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அது பெருசாகிக்கிட்டே வரும். சோ அதுக்கப்புறம் இந்த ஃபிளாட்டன் பண்ணதுதான் நம்மளோட ஃபுல்லி கனெக்டட் இருக்கிற ஒவ்வொரு நியூரான் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. சோ குழப்பிக்க வேண்டாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் சாரி எஸ். சோ ஃபிளாட்டன் அதுக்கப்புறம் டென்ஸ் தான் நம்மளோட ஃபுல்லி கனெக்டட் லேயர். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் கெராஸ் ப்ரீ ப்ராசஸிங் இமேஜ். ஏன்னா இது ஒரு ப்ரீ ப்ராசஸிங் மெத்தட் தான். ஓகே. சோ இமேஜ் இம்போர்ட் இமேஜ் டேட்டா ஜெனரேட்டர் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு இமேஜை வேற விதமா மாத்தி ட்ரைனிங் கொடுக்கறப்ப அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்க அதுதான் இமேஜ் டேட்டா ஜெனரேட்டர். வாட்டர் பாட்டில் இப்படி ஃபிளிப் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விதமா மாத்தி கொடுக்கும். ஓகே. சோ இதுவரை கம்ப்ளீட்டா கிளியரா இது வந்து ஒரு பவர் பேக்கடான லைக் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ். ஓகே. சோ லைப்ரரி கிளியரா இருக்கீங்களா? சோ லைப்ரரி கிளியரா? எஸ் லைப்ரரி இஸ் கிளியர்னு சொல்லி உங்களோட சாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. கிளியர்?
எஸ், கிளியர் கம்ப்ளீட்லி கிளியர். கிளியர் சிசி கிளியர். ஓகே கைஸ், ஓகே டன். ஸோ இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸோ டேரக்டா நியூரல் டிசைனுக்குள்ள இறங்கிட வேண்டியதான். மாடல் இஸ் சீக்வன்சியல். நம்மளோட சீக்வன்சியல மாடல்ங்கிற வேரியபிள்குள்ள லோட் பண்ணிருக்கோம், ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் மாடல் டாட் ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர். ஓகே, ஸோ மாடல் டாட் ஆட் கன்வல்யூஷன் 2 டைமென்ஷனல் லேயர், 32 நியூரான்ஸ் ஹிடன் லேயர். அண்ட் இது அது கர்னல் சைஸ். ஸோ இது வந்து அந்த கர்னல் சைஸ் கன்வென்ஷனல் ஃபில்டர் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. அண்ட் இன்புட் ஷேப் 64,64,3. ஸோ இந்த 3ங்கிறது என்னன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஸோ எஸ், கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஞாபகம் இருக்கும், சார்ட்ஸ்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. 3ங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் கலர் இமேஜ். ஸோ பிஜிஆர்வே நம்ம தானோஸ் ஜோக்கர் இமேஜ் கலர் இமேஜ் தான் வச்சிருக்கோம். ஸோ கலர் இமேஜ் தான் கொடுக்க போறோம், ரைட்? ஸோ இன்புட் ஷேப் இஸ் ஈக்குவல் டு 64,64,3. ஓகே, அண்ட் ஆக்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு ரெலோ. இது நம்ம தெரியும். ஸோ இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ லைக் நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை லைக் அதை 0 மாத்தி விட்டுரும். பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, மாடல் டாட் ஆட் கன்வென்ஷன் 2 டைமென்ஷனல் லைக் அதே தான். ஸோ ரைட், ஸோ மறுபடியும் ரீகேப் கொடுக்குறேன். ஸோ 32 ஹிடன் லேயர், அதோட கர்னல் சைஸ், அதுக்கப்புறம் இன்புட் ஷேப் 64,64 கலர் இமேஜ். ஸோ 3 கொடுத்துரும். அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸ் புல்லிங் லேயர். ஓகே, ஸோ கன்வென்ஷன் லேயர் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் புல்லிங் கொடுப்போம் இல்லையா. ஸோ மேக்ஸ் புல்லிங் லேயர் அதுதான். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ சிம்பிளா இல்ல ரெண்டு லைக் ஒரே லேயர் தான் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ ஒரே லேயர் தான். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபிளாட்டன் பண்றோம். இது பிளான் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வரப்போற ப்ராஜெக்ட்லாம் எப்படி சொல்ல ஹிடன் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் இதை எப்படி சொல்லி பார்க்க தான் போறோம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம், ஃபிளாட்டன் பண்றோம். ஸோ ஃபிளாட்டன் பண்றதுல இப்படி இருக்கிற இமேஜ் நமக்கு இப்படி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் மாடல் டாட் ஆட் டென்ஸ். டென்ஸ்னா என்ன? ஸோ ஞாபகம் இருக்கா? ஸோ அதையும் சேர்த்து உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ டென்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா லைக் நம்மளோட ஃபுல்லி கனெக்டட் லேயர். ஓகே, ஸோ ஃபுல்லி கனெக்டட் லேயர்ல நமக்கு டெசிஷன் அந்த இடத்துல மேக் ஆகும். ஓகே, ஸோ ஃபுல்லி கனெக்டட் லேயர் அதுல எவ்வளவு நியூரான்ஸ் இருக்கணும். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, வெயிட். சோ அதை நான் காட்டியல வெயிட். எஸ், இங்க இருக்கு இல்லையா அந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர்ல எவ்வளவு நியூரான்ஸ் இருக்கணும். சோ அந்த நியூரான்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, வெயிட். எஸ், ஓகே. சோ ஃபுல்லி கனெக்டட்ல எவ்வளவு நியூரான்ஸ் இருக்குன்னா ஆக்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு ரெலோ. சோ நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுனா அதை ரிமூவ் பண்ணனும், பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுனா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணனும். இது யார் திரும்ப சொல்றேன்னா மறுபடியும் இத புதுசா பார்க்கற மாதிரி நினைச்ச கூடாது. அதனால தான் ஒவ்வொரு லைன்ல வரப்ப நான் திரும்ப சொல்றேன். ஓகே டன் கைஸ். அண்ட் மாடல் டாட் ஆட் டென்ஸ் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஆக்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மாய்ட். சோ இந்த இடத்துல எதுக்கு யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்திருக்கேன்? சோ எஸ், உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா நம்மளோட அவுட்புட் லேயர், இது ஃபைனலா இருக்கிறது நம்மளோட அவுட்புட் லேயர். இந்த அவுட்புட் லேயர் எவ்வளவு நியூரான் இருக்குன்னா ஒரே ஒரு நியூரான் கொடுத்துருக்கேன். சோ நியூரான் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஒரு அவுட்புட், ஆக்டிவேட் ஆகலனா இன்னொரு அவுட்புட். ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம பண்ண போறது ஒரு பேசிக் ஒரு பைனரி கிளாசிபிகேஷன். ஓகே, ஒன்னு ஜோக்கரா இருக்கணும் இல்ல தானோஸா தான் இருக்கணும் இல்லையா. சோ அப்படிங்கிற பட்சத்துல ஒன்னு நியூரான் ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஜோக்கர், ஆக்டிவேட் ஆகலாம் தானோஸ். ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். அதனால தான் இந்த இடத்துல சிக்மாய்டு கொடுத்துருக்கேன். பைனரி கிளாசிபிகேஷனாலே அந்த இடத்துல சிக்மாய்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, சோ சிக்மாய்டு தான் மேண்டேட்டரி. இன் கேஸ் இந்த இடத்துல சாஃப்ட் மேக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சோ இது ஒரு கொஸ்டினா கேட்கணும் மாத்தி சொல்லிட்டேன். சோ நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷனா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்க வந்தா நான் டைரக்டா அவங்க ஆன்சரே சொல்லிட்டேன். சோ பிரச்சனை இல்ல. சோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பைனரி கிளாசிபிகேஷனா சிக்மாய்டு, மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷனா சாஃப்ட் மேக்ஸ். சோ மோர் தென் 2 அவுட்புட்ஸ் இருந்துச்சு. லைக் நம்ம பார்த்த மாதிரி இந்த டிஜிட் கிளாசிபிகேஷன் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன். சோ அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி அந்த டீப் லேர்னிங்ல பார்த்தோம் இல்லையா. சோ ப்ராபபிலிட்டி ஒவ்வொன்றுக்கும் எப்படி எவ்வளவு ப்ராபபிலிட்டி வருதோ அதுல எது ஹையா இருக்கோ அதோட நியூரான ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி. ஓகே, ஃபைனலா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாடல் டாட் கம்பைல் அண்ட் கம்பைல் பண்றோம். சோ ஆப்டிமைஸ் ஈக்குவல் ஆடம். சோ அந்த ஆடம்ங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஈஸியா ஃபிட் ஆயிரும். சோ அதனால ஆப்டிமைஸ் ஈக்குவல் ஆடம். சோ நம்மளோட மாடல் எஃபிஷியன்ட்டா நல்லா அதிகமா லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆடம் கொடுத்துருக்கேன். நான் லாஸ்ட் ஈக்குவல் பைனரி கிராஸ் இன்டர்வல். சோ இந்த இடத்துல கரெக்டா கொஸ்டின் கேட்கறேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சிக்மாய்டு கொடுத்துருக்கிறதுனால பைனரி கிராஸ் இன்டர்வல் யூஸ் பண்ணிருக்கோம். இன் கேஸ் நான் சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா என்ன கிராஸ் இன்டர்வியூ யூஸ் பண்ணுவோம். சார் மறுபடியும் ஆன்சர் சொல்லுவது என்ன கிராஸ் இன்டர்வியூ யூஸ் பண்ணுவோம். சார் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சோ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சார்ட்ஸ்ல கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. இந்த இடத்துல நான் சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாருமே சார்ட்ஸ் கமெண்ட் சொல்லி பண்ணேன். அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அக்யூரசி, நம்மளோட மாடலோட எவல்யூஷனை செக் பண்றதுக்காக. ஓகே, சோ மாடலோட எவல்யூஷன் செக் பண்றதுக்காக. சோ லைக் எந்த அளவுக்கு நம்ம மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுது. ரைட், சோ நானே ஆன்சர் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய லாஸ் என்னன்னா கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி. ஓகே, சோ கேட்டகரிக்கல் மோர் தென் 2 அவுட்புட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக கேட்டகரிக்கல் கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் ஷார்ட் பை டிப் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, தென்
அதுக்கப்புறம் ஸோ இதோட நம்ம மாடலை கம்பைல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டா ட்ரெயின் டேட்டா ஜென் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர். நான் சொன்னேன் இல்லையா நம்மளுக்கு இமேஜை வேற மாதிரி டேட்டாவை ரெட்ரை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி, அதுக்காக இமேஜ் டேட்டா ஜென்ரேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஸோ எனக்கு தேவையானதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது அது எந்த அளவுக்கு ரீஸ்கேல் ஆகணும், ஷியர் ரேஞ்ச். ஸோ ஷியர் ரேஞ்ச்னா ஆங்கிள் பெர்செப்ஷன் அண்ட் ஜூம் ரேஞ்ச். ஸோ ஒரு ஜூம் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருந்தால் அது ஓகேவா இருக்கும், அண்ட் ஹரிசாண்டல் ஃபிளிப், ஸோ ஃபிளிப் பண்றது. ஸோ இது எல்லாம் எனக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை ட்ரெயின் டேட்டா ஜென்ங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி வேலிடேஷன் டேட்டா. ஓகே, சோ கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வந்து நான் ட்ரெயினிங்க்கு தான் கொடுக்க போறேன். டெஸ்டிங்க்கு வந்து இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. சோ டெஸ்டிங் வந்து நம்ம இமேஜ் இப்படி கொடுக்கணும், இப்படி கூட அப்படி கொடுக்க. டெஸ்டிங்ல நான் எப்படி வேணா காட்டுவேன். சோ டெஸ்டிங் இப்படி காட்டுவேன், எப்படி வேணா காட்டுவேன். ட்ரெயினிங் கொடுக்கறப்பவே நம்ம இப்படி இருக்கணும், இப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணணும். சோ அதனால தான் எல்லாத்தையுமே இது கொடுத்துருக்கேன். டெஸ்டிங்ல அதோட ரீஸ்கேல் வேல்யூ மட்டும் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே, சோ இது அதனால தான் வேலி டேட்டா ஜென் தனியாக வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். வேலி டேட்டா ஜென் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் டேட்டா ஜெனரேட்டர் ரீஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 1./255. ஓகே, முடிஞ்சது. இப்போ இன்னொரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ட்ரைனிங் செட் இஸ் ஈக்குவல், இப்பதான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். ட்ரைனிங் செட் இஸ் ஈக்குவல் டு ட்ரைனிங் அண்டர்ஸ்கோர் டேட்டா செட். சோ கைஸ் இதுவரை கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? சோ இப்போ நான் சொன்ன வர புரிஞ்சதா? சோ உங்களுக்கு ஓகே கிளியரா இருக்கீங்கன்னா எஸ் கிளியர்னு சொல்லி உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, ட்ரைனிங் டேட்டா செட் இஸ் ஈக்குவல் டு ட்ரைனிங் டேட்டா செட். ட்ரெயின் டேட்டா செட். இந்த ட்ரெயின் டேட்டா செட் என்ன தெரியுதா? சோ இங்க இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி நம்ம இமேஜ் எந்தெந்த மாதிரிலாம் நமக்கு தேவை, எந்தெந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ அந்த ட்ரெயின் டேட்டா செட் தான் இங்க கால் பண்ணிருந்தோம். ஓகே, சோ ட்ரெயின் டேட்டா செட் டாட் ஃப்ளோ ட்ரெயின் டேட்டா செட் டாட் ஃப்ளோ ஃப்ரம் டைரக்டரி. ஃப்ளோ ஃப்ரம் டைரக்டரினா அந்த டைரக்டரியில இருந்து அப்படியே எடுத்து ட்ரெயின் பண்ண போறோம். ஏன்னா ட்ரெயினிங்க்கு தனியா டேட்டா செட் வச்சிருக்கேன் இல்லையா. ஓகே, சோ இங்க டேட்டா செட்டுக்குள்ள ட்ரெயினிங்க்கு தனியா ஒன்று வச்சிருக்கேன், ஜோக்கர் தானஸ். இப்போ இந்த டேட்டா செட் அதாவது இப்போ அப்படியே உள்ள வரும். சோ டேட்டா செட் ட்ரெயினிங் அப்படிங்கிற டேட்டா செட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு இமேஜா எடுக்கும். சோ அதுதான் இந்த டேட்டா செட் ஸ்லாஷ் ட்ரெயின். சோ அந்த இமேஜ் ஒவ்வொரு இமேஜ் எடுக்கிறோம். இங்க தான் நம்ம எல்லா இமேஜும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும். அதனால டார்கெட் சைஸ் 64,64 பேக் சைஸ் எவ்வளவு சைஸ் லைக் நான் முன்னாடி சொன்னேன் எவ்வளவு இமேஜஸ். கைஸ் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பைட் ஒரு என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மெமரி எரர் வந்துச்சு, சோ இந்த மாதிரி மெமரி எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க பேட்ச் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 8க்கு பதிலா 16 இல்ல 32 இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு எவ்வளவு இமேஜஸ் பேட்ச் போன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கிளாஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு பைனரி. சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றதே ஒரு பைனரி கிளாசிபிகேஷன் தான். சோ அதனால கிளாஸ் மோட் இஸ் ஈக்குவல் பைனரி. இது ட்ரெயினிங். ஓகே, அதே மாதிரி வேலிடேஷன் தனியா கொடுக்கணும். சோ வேலிடேஷன் சேம் அதே மாதிரி தான். வேலி டேட்டா ஜென் இங்க கொடுத்துருக்கு இல்லையா, இந்த வேலி டேட்டா ஜென் ஃப்ளோ ஃப்ரம் டைரக்டரி சேம் அதே மாதிரி தான். வேலிடேஷன் டேட்டா இப்போ நம்ம ட்ரைனிங் எப்படி நம்ம டேட்டா செட் ட்ரைனிங் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இருந்து எடுத்து இல்லையா, சேம் அதே தான். டேட்டா செட் வேலி அப்படிங்கிற டேட்டா செட் ஒரு ஃபோல்டர்ல இருந்து இமேஜ் எடுக்க போறோம். ஓகே, சோ வேலி அதோட டார்கெட் சைஸ். ஏன்னா நம்ம ட்ரைனிங் எந்த டார்கெட் சைஸ் கொடுத்துருக்கோமோ அதே டார்கெட் சைஸ் தான் டெஸ்டிங் வேலிடேஷன் கொடுக்க போறோம். டார்கெட் சைஸ் ஈக்குவல் டு 64,64 பேட்ச் சைஸ் 8. ஓகே, சோ சேம் அதே தான். பேட்ச் சைஸ் 8 கிளாஸ் மோட் இஸ் ஈக்குவல் பைனரி. சோ நம்ம பைனரி கிளாசிஃபிகேஷன் தான் பண்ண போறோம். சோ பைனரி கிளாசிஃபிகேஷன். சோ இதோட முடிஞ்சது. சோ ட்ரெயினிங் தனியா வேலிடேஷன் தனித்தனியா பிரிச்சு வச்சாச்சு. இப்போ ட்ரெயினிங் ஆரம்பிக்க வேண்டியது. ஓகே, சோ மாடல் டாட் ஃபிட் ஜெனரேட்டர். சோ இதான் சின்டாக்ஸ். சோ மாடல் டாட் ஃபிட் ஜெனரேட்டர் ட்ரெயினிங் டேட்டா செட் இங்க இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயினிங் டேட்டா செட் ஸ்டெப்ஸ் பெர் எபோக் ஒண்ணுமே இல்ல, பேட்ச் சைஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் எபோக் இஸ் ஈக்குவல் 50 நம்மளோட ட்ரெயினிங் கவுண்ட். வேலிடேஷன் டேட்டா. சோ நம்மளோட வேலிடேஷன் டேட்டா எது இருக்கு, சோ வேலிட் டேட்டா இங்க இருக்கு இல்லையா. சோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கு இல்லையா அந்த வேலிடேஷன் டேட்டா. வேலிடேஷன் சேம் அதே மாதிரி வேலிடேஷன் டேட்டா இருக்க டேட்டா எப்படி போகணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, சோ இப்போ ட்ரெயினிங் ஆரம்பிச்சாச்சு. அந்த ட்ரெயினிங் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வேலிடேட் ஆகி நம்மளுக்கு அக்யூரசி கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அக்யூரசி மேலே கொடுத்தாச்சு. ஓகே, சோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். இது வந்து அடிஷனல் நம்ம கொடுத்த இல்லையா, நம்ம மாடல் நல்ல அக்யூரசி கொடுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா மாடல் அண்டர்ஸ்கோர் ஜேசன் வச்சுக்கணும். மாடல் டு ஜேசன். சோ அந்த மாடல் டு ஜேசன் மாடல் அண்டர்ஸ்கோர் ஜேசன் வேரியபிள் ஸ்டோர் பண்றோம். இப்போ கம்ப்ளீட் ப்ராசஸ் மாடல் படிச்சிருக்கு இல்லையா, எது தானோஸ் எது ஜோக்கர்னு சொல்லி அதை படிச்ச இன்டெலிஜென்ஸை அப்படியே ஒரு ஜேசன் ஃபைல ரைட் பண்றோம். சோ அதான் மாடல் ஜேசன் W கொடுத்துருக்கோம். சோ W ரைட். இதுவே நம்ம இன்னொரு கோட்ல ஓபன் பண்றப்ப R கொடுப்போம். Rனா ரீட். ஓகே, சோ அதை அப்படியே மாடல்ல சேவ் பண்றோம். ஒரு மாடல் ஜேசன் ஃபைல ஸ்டோர் பண்றோம். இப்போ நம்ம ட்ரெயினான வெயிட்ஸ் சேர்த்து சேவ் பண்றோம். சோ அதனால மாடல் டாட் சேவ் வெயிட்ஸ் மாடல்ல h5. சோ நமக்கு 2 ஃபைல் ஸ்டோர் ஆகும். இங்க 2 ஃபைல் வந்துரும். சோ இங்க தெரியுதா உங்களுக்கு? எஸ். சோ மாடல் டாட் h5 நம்மளோட வெயிட்ஸ் மாடல் ஜேசன் நம்ம மாடலோட இன்டெலிஜென்ஸ் படிச்ச எல்லாமே. சோ கம்ப்ளீட்டா இதுவரை சாட்டிஸ்ஃபைடா கிளியரா இருக்கீங்களா கைஸ்? சோ இப்போ நான் சொன்ன புரிஞ்சதா? இதுதான் நம்மளோட ட்ரைனிங் ப்ராசஸ். ஓகே, சோ ட்ரைனிங் ப்ராசஸ் இதுலயும் பண்ணலாம், நம்ம அதுலயும் பண்ணலாம், நம்ம இதுல பண்ணி பார்க்கலாம், கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ ட்ரைனிங் கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? சோ ட்ரைனிங் கிளியரா இருக்கீங்கன்னா ட்ரைனிங் இஸ் கிளியர்னு சொல்லி உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, டன். அண்ட் அதுக்கப்புறம் சோ இப்போ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ CMD சோ ட்ரைனிங் பண்ணி ட்ரைனிங்கோட இதை பார்த்துக்கலாம். ஓகே, சோ பைத்தான் ட்ரெயின் தானே? எஸ், train.py. ஓகே,
ஜஸ்ட் ரன் பண்றோம் அப்படின்னு ஸோ அதுலயுமே பார்க்கலாம். பட் நம்ம ஐடியில ரன் பண்றத கமாண்ட் ப்ராம்ப்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ எப்போ 50 கொடுத்துருக்குமா, ஸோ 50 கம்ப்ளீட் ஆகி டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ இதை விட அதுல இன்னும் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகே, ஸோ பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல இதுல தான் கொடுத்துருக்கேன். ஓகே, பிரச்சனை இல்லை. இது ஓகே, இது ரன் ஆகிட்டு இருக்கணும். நம்ம டேரக்டா டெஸ்டிங் போயிடலாம். ஓகே, ஸோ டெஸ்டிங் போயிடலாம். ஸோ சிம்பிள் தான், டெஸ்டிங் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கலாம். ஓகே, எஸ், ஓகே. ஸோ ஃப்ரம் Keras மாடல் சி இம்போர்ட் மாடல் ஃப்ரம் JSON. ஸோ நம்ம அங்க சேவ் பண்ணோம் இல்லையா ஒரு இன்டெலிஜென்ஸ், அந்த இன்டெலிஜென்ஸ் JSON ஃபைல் வெயிட்ஸ் இங்கே லோட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் ஃப்ரம் JSON லைப்ரரி இம்போர்ட் பண்ணிருக்கோம். இம்போர்ட் நம்பி ஏன்னா நம்ம இந்த அரே கன்வர்ஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம இமேஜோட டைமென்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்பி யூஸ் பண்ணுவோம். அண்ட் Keras ப்ரீ ப்ராசஸிங் இம்போர்ட் இமேஜ், நம்ம கீழே இமேஜ் தான் ஒரு இன்புட்டா கொடுக்க போறோம், அதை ப்ராசஸ் பண்றது. ஓகே, சோ புரிஞ்சுது. சோ இந்த இடத்துல ஒரு 3 லைப்ரரி இம்போர்ட் பண்ணிருக்கோம். இங்க மாடலோட நம்ம JSON ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த JSON ஃபைல் பிளஸ் மாடலோட வெயிட்ஸ் அது ரெண்டையுமே இங்க லோட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ அங்க நம்ம W கொடுத்திருந்தோம் இல்லையா, சோ நான் காட்டுறேன். வெயிட், இந்த இடத்துல எஸ், இந்த இடத்துல W கொடுத்திருக்க இல்லையா, சோ Wனா ரைட் அண்ட் இந்த இடத்துல Rனா ரீட். ஓகே, எஸ், ஆர்னா ரீட். சோ அந்த JSON ஃபைல அப்படியே அங்க ரைட் பண்ணிருக்கோம், இங்க ரீட் பண்ணிருக்கோம். சோ மாடல் நம்ம படிச்சலாம் பிரெயின்ல இருக்கு இல்லையா, நம்ம மாடல் இப்ப தேனஸ் ஜெகரம் படிச்சலாம், அந்த JSON ஃபைலுக்குள்ள இருக்கு வித் வெயிட்ஸ். சோ அது ரெண்டையுமே இங்க லோட் பண்ணிருக்கேன். லோட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் லோடர் மாடல்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, முடிஞ்சது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இங்க போயிட்டு வந்துடலாம், ஏன்னா சோ இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சோ இப்போ இம்போர்ட் OS, ஏன்னா இந்த OSங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும், நம்ம அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட்ல பார்த்துருந்தோம் இல்லையா. சோ இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் ப்ராஜெக்ட்ல OS.walk உள்ள போயிட்டு ஒவ்வொரு இமேஜா எடுத்து இந்த டைரக்டிவ் ஓரியன்டடான வேலைக்கு எல்லாமே இந்த இம்போர்ட் OS லைப்ரரி யூஸ் பண்ணிருப்போம். சோ இப்போ எங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த பாத்துல டைரக்டா ஒரு அப்படியே சோ எந்த பாத்துல இருந்து நம்ம இமேஜ் எடுக்க போறோமோ அந்த பாத் ஆட் பண்ணிருக்கேன். சி யூசர்ஸ், அட்மின், டெஸ்க்டாப், AI, Day13, கோடு, டேட்டா செட், டெஸ்ட். சோ இந்த ஃபோல்டர் தான் எடுக்க போறோம். ஓகே, இப்போ இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான், இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான் டேட்டா, ஏன்னா ஒரு இமேஜ் டேட்டா கோடு எல்லாமே ஒரே டேட்டா செட் தான் இருக்கு. இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான். இன்கேஸ் இது எதுக்கு அவங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்கு அப்படின்னா, வேற ஒரு ஃபோல்டர்ல உங்க டேட்டா செட் இருக்கு அப்படின்னா அந்த பாத்தை இப்படிதான் ஆட் பண்ணணும். ஓகே, சோ அந்த பாத்தை இப்படிதான் ஆட் பண்ணணும். சோ லைக் இப்போ நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ்ல இருக்கும், இந்த இடத்துல பேக்வர்ட் ஸ்லாஷ்ல இருக்கும். சோ அப்படியே ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூனிக் கோட் எரர் சம்திங் ஒரு எரர் வரும். அந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபார்வர்ட் ஸ்லாஷா மாத்தி விட்டுருங்க. ஓகே, சோ ஃபார்வர்ட் ஸ்லாஷை மாத்தி விட்டீங்கன்னா தான் அப்படியே அது வந்து ஃபார்வர்டா உள்ள போயிட்டு இமேஜ் எடுத்துட்டு வரும். ஓகே, சோ இப்போ பாத்து ஆட் பண்ணியாச்சு, எந்த ஃபோல்டர்ல இருந்து இமேஜ் எடுக்க போறோம். இது வந்து டெஸ்டிங் ப்ராசஸ். ஓகே, நம்ம வேலிடேஷன் அது எல்லாமே முடிஞ்சிடும். சோ முடிஞ்சிருச்சா அது, வெயிட் எஸ், சோ முடிஞ்சிருச்சு, ட்ரைனிங் முடிஞ்சு. சோ கைஸ், இன்னைக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னா, லைக் டைம் இருக்கா, இருக்கு. ஓகே, சோ என்ன அப்படின்னா, இது ஓவர் ஃபிட்டிங்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங்னா என்னன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன். ஓகே ரைட். சோ இன்னைக்கு நான் இன்கேஸ் நான் மறந்தாலும் யாராவது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகே, சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் அதாவது நம்ம வேலிடேஷன் முடிஞ்சு, நம்ம இந்த ட்ரெயின் வேலிடேஷன் ரெண்டும் முடிஞ்சு. இப்போ டெஸ்ட்ங்கிற இந்த இதுக்குள்ள ஒரு 10 இமேஜ் இருக்கு. இந்த 10 இமேஜ் கொடுத்து நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா இதுவே மாடல் பார்க்காத புது இமேஜ். இந்த 10 இமேஜ் கொடுத்துட்டு இந்த இமேஜ் யாரு, இந்த லைக் இந்த 10 இமேஜ் அப்படியே உள்ள தள்ளி விட்டு எனக்கு அந்த 10 இமேஜ்மே கரெக்டா ஆர்டரா வருதா, ஜோக்கர் 1.jpg, ஜோக்கர் 2.jpg, 3, 4, 5, தானஸ் 1, தானஸ் 2, தானஸ் 4, தானஸ் 5, மொத்தம் 10 இமேஜ் இருக்கு. அந்த 10 இமேஜ் அப்படியே எனக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வரப்போகுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இன்னும் எடுத்துட்டு வரல, இனிமே தான் பண்ண போறோம். சோ இப்போ ஃபைல்ஸ் இங்க ஜஸ்ட் ஒரு எம்டி வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பார்த்து தான் ஆட் பண்ணிருக்கோம், உள்ள இருந்து நம்ம இமேஜ் எடுக்கல. ஓகே, சோ இப்போ ஃபார் R, D, F in OS.walk path, இப்போ அந்த பாத்துக்குள்ள போறோம். சோ இந்த பாத்துக்குள்ள போனோம்னு வைங்களேன். சோ இந்த பாத்துக்குள்ள போனோம் அப்படின்னா ரூட் டைரக்டரி ஃபைல்ஸ். ஓகே, சோ ரூட் டைரக்டரிஸ் ஃபைல்ஸ் உள்ள போய் ஒவ்வொரு ஃபைல்ஸா எடுக்க போறோம். ஓகே, சோ ஃபார் ஃபைல் இன் F னா என்னது, ஃபைல்ஸ். இப்போ அந்த ஃபைல் வந்து JPG ஃபார்மட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். இப்போ இந்த ஃபார்மட் பாருங்க, JPG ஃபைலா. சோ அது JPG ஃபைலா இருந்துச்சுன்னா அதை எடுன்னு சொல்லிருக்கேன். இஃப் JPG in ஃபைல், இப்போ அந்த ஃபைல் வந்து JPG இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபைல்ஸ் டாட் அப்பண்ட் OS டாட் பார்த்து ஜாயின் R, ஃபைல், அதாவது இந்த ரூட் டைரக்டரியில இப்ப அப்பன் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம ஒவ்வொரு இமேஜா எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுக்கிறோம், அது JPG செக் பண்றோம், இருந்துச்சா அதை வந்து ஃபைல்ஸ்ல அப்பன் பண்ணி விட்டுறோம். அடுத்து ரெண்டாவது இமேஜ் JPG, அடுத்து அப்பண்ட், மூணாவது இமேஜ் JPG அப்பண்ட், இந்த மாதிரி எல்லா 10 இமேஜஸ் எடுத்து இந்த ஃபைல்ஸ்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அந்த ஃபைல்ஸ்ல தான் 10 இமேஜ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் F in ஃபைல்ஸ் அடுத்து மறுபடியும் ஃபார் லூப்ல எடுக்கும். இப்போ நம்ம ஃபைல் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபைல்ஸ்ல தான் 10 இமேஜ் இருக்கு. அந்த 10 இமேஜ்ல இருந்து அந்த 10 இமேஜ் ஒண்ணு ஒண்ணா எடுத்து நான் பிரெடிக்ட் பண்ண போறேன்.
ஓகே சோ ஃபார் f இன் ஃபைல்ஸ் கிளாசிஃபை f ஒவ்வொரு இமேஜா இருக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுத்து கிளாசிஃபை பண்ணும் செகண்ட் இமேஜ் கிளாசிஃபை தேர்ட் இமேஜ் கிளாசிஃபை இப்போ ஃபைனலா எனக்கு அதை அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் அது எப்படி கிளாசிஃபைன்னு சிம்பிளா கொடுத்தா நம்ம அவுட்புட் ப்ரெடிக்ட்ங்கிறது நம்ம தெரியும் அது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ப்ரெடிக்ட் கொடுத்தா அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும் கிளாசிஃபைன்னு கொடுத்தா அது உடனே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும் அந்த கிளாசிஃபைங்கிறது இங்க இருக்கு இல்லையா ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தான் சோ இந்த கிளாசிஃபை இங்க கால் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நடக்கும் இந்த ஃபங்க்ஷன்ல தான் நமக்கு அவுட்புட் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போறதுனே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே சோ டெஃப் கிளாசிஃபை ஜஸ்ட் ஒரு நேம் இந்த கிளாசிஃபைங்கிறது என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம் ஓகே கிளாசிஃபை இமேஜ் ஃபைல் நமக்கு கொடுக்க போற இமேஜ் வந்து இதெல்லாம் பாஸ் ஆக போகுது ஓகே இமேஜ் ஃபைல் பாராமீட்டர் சோ இந்த இமேஜ் ஃபைல் வந்து இமேஜ் நேம்ங்கற வேரியபிள் ஸ்டோர் பண்றோம் அந்த இமேஜ் அப்படி லோட் பண்றோம் இமேஜ் டாட் லோட் இமேஜ் இமேஜ் நேம் எந்த இமேஜ் லோட் பண்ண போறோம் அதோட டார்கெட் சைஸ் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணோம் சேம் அதே ட்ரெயின் பண்ண சைஸ்ல டெஸ்ட் பண்ண போறோம் ஓகே சோ டார்கெட் சைஸ் 64,64 டார்கெட் சைஸ் அதுக்கு அப்புறம் இமேஜ் டு அரே அத அப்படியே அரேயா கன்வர்ட் பண்றோம் சோ இந்த டெஸ்ட் இமேஜ்ல தான் இப்ப நம்ம ப்ராசஸ் பண்ண இமேஜ் இருக்கு அந்த ப்ராசஸ் பண்ண இமேஜ் அப்படியே அரேயா கன்வர்ட் பண்றோம் கன்வர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நியூரல் நெட்வொர்க்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ண மாதிரி அதோட டைமென்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றோம் ஓகே என்பிட எக்ஸ்பேண்ட் டைமென்ஷன் டெஸ்ட் இமேஜ் ஆக்சஸ் = 0 ஓகே அதோட டைமென்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்றோம் எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் இமேஜ்ல தான் இப்போ நம்ம எடுத்து லோட் பண்ணி அதோட அதோட டார்கெட் சைஸ் எவ்வளவுன்னு சொல்லி பண்ணி அரேயா கன்வர்ட் பண்ணி டைமென்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் வந்து டெஸ்ட் இமேஜ்ங்கற வேரியபிள் இருக்கு ஓகே இப்போ இந்த டெஸ்ட் இமேஜ் அவுட்புட் தான் என்னன்னு சொல்லி பிரெடிக்ட் பண்ண போறோம் சோ இந்த டெஸ்ட் இமேஜ் அவுட்புட் எப்படி பிரெடிக்ட் பண்ணுவோம் மாடல் டாட் பிரெடிக்ட் மாடல்ங்கிறது என்னது நம்ம மாடலோட இன்டெலிஜென்ஸ் நம்ம ஜேசன் ஃபைல் லோட் பண்ணிருக்கீங்க இல்லையா அதுல மாடல்ங்கற வேரியபிள் தான் லோட் பண்ணிருக்கோம் ஓகே மாடல் டாட் பிரெடிக்ட் டெஸ்ட் இமேஜ் சோ இது இப்ப பண்றது ஒரு இமேஜ் அந்த மாதிரி ஃபார் லூப்ல எடுக்கறப்போ ஒவ்வொரு இமேஜா வரும் ஃபர்ஸ்ட் இமேஜ் வரும் அதோட அவுட்புட் செகண்ட் இமேஜ் வரும் அதோட அவுட்புட் அதோட எப்படி அவுட்புட் வரும் இங்க கொடுத்திருக்க பாருங்க கீழ இஃப் ரிசல்ட் = 1 நம்மளோட ஃபைனல் அவுட்புட் 1 இருந்துச்சுனா தானோஸ் எல்ஸ் சோ எல்ஸ் கண்டிஷனா 1 இல்லனா அப்ப இன்னொன்னு என்னவா இருக்கும் 0 தான் இருக்கும் சோ எல்ஸ் prediction = ஜோக்கர் சோ 1 இருந்துச்சுனா ஜோக்கர்னு பிரிண்ட் ஆகும் இது 0 ஆச்சுனா சாரி 1 ஆச்சுனா தானோஸ் இல்லனா ஜோக்கர் ஓகே சோ பிரிண்ட் prediction, இமேஜ் நேம் சோ prediction ஒண்ணுமே இல்ல அத நம்மளோட லேபிள் இங்க இருக்குல prediction சோ அத prediction சொல்லி தானோஸா என்னன்னு சொல்லி இமேஜ் நேம் அந்த இமேஜ் அந்த ஒரிஜினல் இமேஜ் இருக்குல நம்ம குடுக்குறோம்ல ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் நேம் என்ன லைக் joker.jpg 1 joker.jpg 2 சோ இதோட இமேஜ் நேமும் சேர்த்து பிரிண்ட் ஆக போகுது ஓகே சோ இதுதான் கான்செப்ட் இப்போ நம்ம பண்ணிருக்கிறது ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஏனா இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல 10 இமேஜ் உள்ள ஸ்டோர் பண்ணிட்டோம் ஃபார் லூப்ல எடுக்கறோம் ஒவ்வொரு இமேஜா வரும் ஃபர்ஸ்ட் இமேஜ் உள்ள வரும் ஃபர்ஸ்ட் இமேஜ் வருது அதோட அத வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம் லோட் பண்ணி அது என்ன டார்கெட் சைஸ் கொடுத்துட்டு அரேயா கன்வர்ட் பண்ணிட்டு டைமென்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோட அவுட்புட் பிரெடிக்ட் பண்றோம் அவுட்புட் 1 ஆச்சுனா தானோஸ் இல்லனா ஜோக்கர் சொல்லி பிரிண்ட் ஆகும் அதே மாதிரி ரெண்டாவது இமேஜ் மூணாவது இமேஜ் நாலாவது இமேஜ் அஞ்சாவது 6th 7th 8th 9th 10th 10 இமேஜ் எடுத்து அப்படியே ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ண போகுது சோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி எக்ஸைட்டடா இருக்கீங்களா உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க ஓகே சோ ஜஸ்ட் இப்போ எஸ் இதுல ரன் பண்ணலாம் ஓகே ஓகே ஜஸ்ட் நான் இதையும் சேஞ்ச் பண்ணிருக்கேனா மறுபடியும் சேவ் கேக்குது ரைட் சோ பிரச்சனை இல்ல வந்தாலும் எரர் வந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே சோ இப்போ ரன் பண்றா இப்போ அதுல இருக்க மாதிரியே எனக்கு லைக் ஜோக்கர் 1 ஜோக்கர் 2 ஜோக்கர் 3 ஜோக்கர் 4 சோ गाइस அதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படினா இப்போ நம்ம OS யூஸ் பண்றதுனால இப்போ நீங்க வந்து இதுல நேமை எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கும் ஓகே சோ இப்போ டேட் மாடிஃபை பண்ணி வெயிட் இப்போ இந்த டேட் மாடிஃபை டேட் படி நம்ம லைக் டவுன்லோட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி வச்சோம்ங்களே இப்போ ஜோக்கர் 1ங்கிறது இங்க இருக்கு தானோஸ் 3ங்கிறது இங்க இருக்குனா நமக்கு எப்படி ஷஃபிள் பண்ணி கொடுத்தாலுமே இந்த OS யூஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஜோக்கர் 1ங்கிறது இங்க இருக்குனா அதுதான் ஃபர்ஸ்ட் இமேஜா கன்சிடர் பண்ணும் இப்ப ஜோக்கர் 2னா அதுதான் செகண்ட் இமேஜா கன்சிடர் பண்ணும் சோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பண்ணி தான் இது எடுத்துக்கும் சோ எப்படி ஷஃபிள் பண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல சோ இன்ஸ்டன்ட் அது இப்ப நம்ம அது இன்டெப்தா அந்த மாதிரி பண்ணோம் அப்படினா அந்த பியூட்டிஃபுல் சூப்பர் அந்த மாதிரி ஒரு சில லைப்ரரிஸ் இருக்கு ஓகே சோ பிரச்சனை இல்ல பட் தெரிஞ்சுக்கோங்க ஓகே எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது joker 1.jpg சோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் செகண்ட் joker 2.jpg joker 3.jpg joker 4.jpg joker 5 அப்புறம் thanos 1 thanos 2 thanos 3 thanos 4 thanos 5 சோ எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா வந்திருக்கு இன் கேஸ் உங்களுக்கு ஒரு தனித்தனி இமேஜா கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படினா நீங்க இப்படி பண்ணலாம் என்ன அப்படினா லைக் இப்போ வெயிட் பண்ணுங்க இப்போ நான் அந்த டெஸ்ட் அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் ஓகே சோ காப்பி எடுத்துட்டு டெஸ்ட்ல காப்பின்னு இருக்கா இந்த காப்பிங்கிற நேமை டெஸ்ட் 1 னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே சோ டெஸ்ட் 1 னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு லைக் ஏதாவது ஒரு இமேஜ் மட்டும் கொடுக்கலாம் ஓகே இப்போ நான் முதல்ல ஒரு 5 இமேஜை டெலீட் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்து லைக் thanos 5 மீட்டர் இருக்கட்டும் ஓகே ஓகே எஸ் சோ இப்போ thanos 5ங்கிறது மட்டும் அந்த டெஸ்ட் 1 ல இருக்கு ஓகே சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஜஸ்ட் இதுல போய்ட்டு அந்த இத டைரக்டரி நேம் சேஞ்ச் பண்ணிடணும் சோ டெஸ்ட் 1 சோ இப்போ ரன் பண்ண அப்படினா எனக்கு thanos 5 மட்டும் தான் அவுட்புட் வரணும் சோ thanos 5 தானே இருக்கு டெஸ்ட் 1 எஸ் thanos 5
எஸ் தானோஸ் பைங்கிறது கரெக்டா வந்துருச்சு, எக்ஸாக்ட் கரெக்டான அவுட்புட் வந்திருக்கு. எஸ் ஸோ இன்னைக்கான ப்ராஜெக்ட் ஓவர். ஸோ இதுவரை கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா, உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே ஸோ இன்னைக்கான செஷன் ஓவர். இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட ஃபீல் இருக்கா, அந்த போனஸ் பிடிச்சிருக்கா, உங்களோட சாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே செட்டுக்கு எவ்வளவு பேர் ரெடி ஆயிருக்கீங்க, உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஸோ ஏன்னா இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இந்த சாட்ஸை பார்க்குறப்ப தெரியுது. ஸோ ரைட், ஸோ அதனால தான் அப்படியே கண்டினியூஷனா போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் எக்ஸைட்டடா இருப்பீங்க நம்புறேன். ஓகே ஸோ இன்னைக்கான மைண்ட் செட் என்ன அப்படின்னா, கீப் கோயிங், எவ்ரிதிங் யூ நீட் வில் கம் டு யூ அட் த பெர்ஃபெக்ட் டைம். ஸோ அதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போறீங்கன்னா லைக் அதோட அவுட்புட்டை நீங்க உடனே, லைக் எதுவா இருந்தாலும் சரி உடனே அதோட அவுட்புட்டை எதிர்பார்க்காதீங்க. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தாது. ஒரு சில இது நீங்க எதிர்பாராதமா நீங்க நினைச்ச உடனே அதோட அவுட்புட் வந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நடக்காது. ஒரு விஷயத்தை நீங்க போறீங்கன்னா அதில் ஃபோக்கஸரா கான்சென்ட்ரேட்டா அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு வர வேண்டியது தானா வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும். ஓகே அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நீங்க 20,000 சேலரி ஜாயின் பண்ணிருக்கீங்களா, 1 lakh rupeesல ஜாயின் பண்ணா அது எடுத்த உடனே நடக்காது. ஸோ இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரெயின் ஆகணும், ஒரு வெல் நாலேஜபிள் பர்சனா இருக்கணும், இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஸோ ஒரு 1 or 1.5 years இன்னும் மறுபடியும் கஷ்டப்படணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி அது வர வேண்டிய நேரத்தில் தானா உங்களை வந்து சேரும். ஸோ அது நீங்க போடுற எஃபோர்ட்ஸ், உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இதை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே ஸோ எதுக்குமே எப்படி சொல்ல உடனே எல்லாமே நடந்துடும் நினைக்காதீங்க. ஸோ அது லைக் அது எல்லா விஷயத்துக்குமே அது பொருந்தாது. ஓகே ஸோ நீங்க உங்களோட வேலையை கரெக்டா பாருங்க, உங்களோட எஃபோர்ட்ஸ் ஃபுல்லா 100% போட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கானது உங்களை வந்து தானா சேரும். ஓகே ஸோ கீப் கோயிங், எவ்ரிதிங் யூ நீட் வில் கம் டு யூ அட் தி பெர்ஃபெக்ட் டைம். ஸோ இன்னைக்கான மைண்ட் செட் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட சாட்ஸ்ல கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் கைஸ். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த செஷன் ஓரியன்டாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே வெயிட் அ மினிட். எஸ் ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிக்கிற கம்யூனிட்டி. ஸோ இதில் Day 1, Day 2, Day 3 till Day 30 வரைக்கும் இருக்கும். ஓகே ஸோ உங்களுக்கு எந்த டேல எந்த டவுட் இருந்தாலும் அந்த டேல போய் உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Day 1ல யாருக்காவது சாட்பாட் ஓரியன்டான டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஸோ டேரெக்டாக உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ அதே சாட்பாட் ஓரியன்டாக இன்னொருத்தருக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை பட்டன் இருக்கும். ஓகே அந்த ரிப்ளை பட்டன் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ரைட் ஸோ ஒரு த்ரெட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சிம்பிள். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் ஏதாவது ஒரு போஸ்ட் கீழே போய் கமெண்ட் போடுறீங்க, உங்களோட கமெண்ட்டுக்கு யாராவது ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்க கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி லைக் அதோட கான்வர்சேஷன் டெவலப் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இன்கேஸ் இந்த சாட்பாட் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பட் இது எல்லாமே Day 1ல மட்டும்தான் இருக்கணும். ஸோ Day 1ஓட டவுட் எல்லாமே Day 1ல மட்டும்தான் இருக்கணும். Day 2ஓட டவுட் Day 2ல மட்டும்தான் இருக்கணும். Day 3, Day 3ல மட்டும்தான் இருக்கணும். ஓகே ஸோ இட் வில் ரெடியூஸ் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ ஓகே ஸோ கரெக்டாக எந்த டேல எந்த டவுட்டோ அதை கரெக்டாக பார்த்து போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அதில் ரைஸ் ஆயிருக்கா, வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதுக்கு ரெஸ்பாண்ட் வந்திருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே தென் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 30 days AI மாஸ்டர் கிளாஸ். செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா லைக் நாங்கள் வேறு ஏதாவது ஃப்ரீ வெபினார்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். ஸோ அதை அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் காமன் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த 30 days கண்டென்ட்டை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, லைக் சர்டிஃபிகேட் ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது, அதை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் காமன் கொஸ்டின்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். ஓகே ஐ ஹோப் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நான் VIP members. Thank you so much for joining. See you soon with another content.